நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியாக மத்திய அரசில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் தேவையான அரசு உயரதிகாரிகளை நிரப்பக்கூடிய எக்ஸாம் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் தேவையான ஆபீசர் போஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில் அப் பண்றாங்க. ஆடிட் ஆபீசர், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர், எக்ஸாமினர், இன்ஸ்பெக்டர், இன்கம் டாக்ஸ் ஆபீசர், செக்ஷன் ஆபீசர், பிரிவென்டிவ் ஆபீசர், எக்ஸைஸ் ஆபீசர், என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர், சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், டிவிஷனல் அக்கவுண்டன்ட், நார்கோட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், மத்திய புலனாய்வு துறையில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர், சிஏஜி ஆடிட்டர், மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஆடிட்டர்ஸ், டாக்ஸ் அசிஸ்டன்ட், சிஏஜி அக்கவுண்டன்ட், மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய எல்லா மினிஸ்ட்ரிஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கீழே இயங்கக்கூடிய எல்லா விதமான அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ், அசிஸ்டன்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், சூப்பர்டென்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய எக்கச்சக்கமான ஆபீசர் போஸ்ட் எல்லாமே இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மூலமா ஃபில் அப் பண்றாங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் மூலமா நிரப்பக்கூடிய ஒட்டுமொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸையும் அதுல நிரப்பக்கூடிய ஆபீசர் போஸ்ட், ஒவ்வொரு ஆபீசர் போஸ்ட்லயும் என்னென்ன மாதிரியான ஒர்க் இருக்கும், போஸ்டிங்ஸ் எங்க போடுவாங்க, அவங்களோட பவர்ஸ் என்ன, சம்பளம் என்ன, எவ்வளவு சேலரி கிடைக்கும், ப்ரமோஷன் எவ்வளவு ஸ்பீடா இருக்கும்னு எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல பாப்போம். எஸ்எஸ்சி சிஜிஎல் ல வரக்கூடிய எல்லா ஆபீசர் போஸ்ட்லயும் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பவர்ஸ், சேலரி, ப்ரமோஷன் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தரவா அனலைஸ் பண்ணி பெஸ்டான போஸ்டர் ரேங்க் வைஸா கொடுத்திருக்கேன். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த போஸ்டுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி ஒரு சூப்பரான புரிதல் கிடைக்கும்ன்றது உறுதி. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்லப்படுற எல்லா விஷயங்களையும் மனசுல கொண்டு போய் நிறுத்திக்க முடியும், பதிய வச்சுக்க முடியும்னா நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணா போதும், கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி சிஜிஎல் ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் போஸ்ட்லயே பெஸ்டான போஸ்ட் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் போஸ்ட். இது ஒரு குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட். ஜாயின் செஞ்ச 4 வருஷத்துல 5400 ரூபாய் கிரேட் பே கிடைக்கக்கூடிய போஸ்ட். அதனால ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த போஸ்ட்ல ஜாயின் பண்ணி 4 வருஷம் சர்வீஸ் ஆனாங்கன்னா, அதாவது 5400 ரூபாய் கிரேட் பே ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய பங்களா, செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தவிர ஃளைட்ல போறதுல இருந்து ஃபேமிலி டூர், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு எல்லா விஷயமே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸ்மே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய எல்லா ஹை கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர்ஸ்க்கும் கிடைக்கும். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியாக்கு கீழேயும் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழேயும் ஒர்க் பண்ணுவாங்க. ப்ரமோஷன்ல ஐஏ அண்ட் ஏஎஸ் ஆவாங்க, அதாவது இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸா ப்ரமோஷன் ஆவாங்க. இது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் க்கு இணையான குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். சோ இந்த குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட் அடுத்து ப்ரமோஷன் வாங்கும்போது இவங்க வர முடியுது. ஆடிட் ஆபீசர்ன்ற போஸ்ட் ஒரு ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்க்குற போஸ்ட். அதாவது ஒரு ஆடிட் ஆபீசர், அவருக்கு கீழ 2 ஆடிட் ஆபீசர்ஸ், அவங்களுக்கு கீழ நிறைய அசிஸ்டன்ட்ஸ், இப்படி ஒரு பெரிய டீமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போவாங்க. அதாவது ரயில்வே, போஸ்டல், இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ்னு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதே மாதிரி வருவாய்த்துறை, வணிகத்துறை, பஞ்சாயத்து மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும், தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஸ்பிக் உர தொழிற்சாலை, திருச்சியில இருக்கக்கூடிய பிஹெச்எல் தொழிற்சாலை, நெய்வேலியில இருக்கக்கூடிய என்எல்சி நிலக்கரி மின் உற்பத்தி தொழிற்சாலை, இந்த மாதிரி நிறைய பப்ளிக் செக்டர்ஸ் இருக்கு. இந்த எல்லா பப்ளிக் செக்டருக்கும் போய் ஆடிட் பண்றது இவங்களோட ஒர்க். இந்த எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டருக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இவங்களோட பொறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ONGC, NTPC, BHEL, NLC இப்படி ஒவ்வொரு பப்ளிக் செக்டர்லயும் 10,000 5000 பேர் வேலை பார்ப்பாங்க. இந்த 10,000 5000 பேர் வேலை பார்க்கிறதுக்கு இன்சார்ஜா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், ஜெனரல் மேனேஜர் மாதிரியான ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கவங்க தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. அவங்க அந்த வருஷம் ஃபுல்லா நடந்த எல்லா மணி டிரான்சாக்ஷனையும், ஹை வேல்யூ டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆடிட் டீம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னு சொல்லப்படுற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லா இடத்துலயுமே அவங்க இடத்துல போய் அவங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை செஞ்சு சர்டிஃபை செய்ய வேண்டியது இந்த ஆடிட் ஆபீசர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் அவங்க இருக்கக்கூடிய டீமோட பொறுப்பு. இதே மாதிரி கலெக்டர் ஆபீஸ்ல ஆடிட் செய்யும்போது அந்த மாவட்டத்தில் நடந்த எல்லா வரவு செலவுகளையும் இந்த ஆடிட் ஆபீசர் சரி பார்ப்பாங்க. ஆடிட் ஆபீசர்ஸ் கேட்கும் தகவல்களையும் டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்கிறதும், அவங்களுக்கு தேவையான தங்குமிடம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கிறதும் அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைவர்களோட பொறுப்பு. இந்த மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட வரவு செலவுகள் எல்லாத்தையுமே ஆடிட் செய்ய வேண்டியது அவங்க கடந்த ஒரு வருஷமா செய்த செலவுகள் எல்லாமே சரியா தவறான செக் பண்ணி அதை ஆடிட் செஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இந்த ஆடிட் ஆபீசர்ஸோட ஒர்க். எந்த ஒரு ஆபீஸ்க்கு ஆடிட்க்கு போனாலும் பணம் சம்பந்தமான A to Z எல்லா விஷயத்தையும் இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர்ஸ் ஆடிட் செய்வாங்க. முக்கியமா டெண்டர் கொடுக்கிறதுல ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கா, சட்ட விதிமீறல்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்றது இவங்களோட முக்கியமான பொறுப்பு. அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு பார்க்கும்போது இது 9 to 5 ஜாப்லாம் கிடையாது. குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஆடிட்டை கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற டார்கெட் வச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். இது ஒரு ஃபீல்ட் ஜாப், ஆனா பவர்ஃபுல்லான ஃபீல்ட் ஜாப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஆடிட் இருக்கும், அடுத்த வாரம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கு அடுத்த வாரம் கலெக்டர் ஆபீஸ், அதுக்கு அடுத்து செக்ரட்டரியேட்னு ஆடிட் போய்கிட்டே இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் ஆடிட்டர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்கும், நல்ல உபசரிப்பு இருக்கும். இது ஒரு ஆல் இந்தியா போஸ்டிங் ஜாப். இந்தியால எங்க வேணாலும் போஸ்டிங் போடலாம். பிரெஃபரன்ஸ் கேட்டு தமிழ்நாட்டுல போஸ்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ஜாபை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பெரிய பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஆடிட் செய்ய வேண்டியது வரும். ஒவ்வொரு ஆபீஸை ஆடிட் செய்யறதுக்கு இடையிலயும் சில நாட்கள் ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த ஃப்ரீ டைத்துல ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றது மாதிரியான மற்ற வேலைகள் எல்லாம் செய்யலாம். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர்ஸ்க்கு பே லெவல் 8ல பிக்ஸ் பண்றாங்க. பேசிக் பே 47,600ல பிக்ஸ் பண்றாங்க. எல்லா அலவன்ஸையும் சேர்த்து கிராஸ் சாலரி 80,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும்.
கிடைக்கும். 4 வருஷம் சர்வீஸ் ஆனவொன்னா அடுத்த லெவலுக்கு பேவை ஃபிக்ஸ் பண்றதுனால இவங்களோட salary இன்னும் ஸ்பீடா அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசரா இருக்கும்போதே நல்ல பவர்ல இருப்பாங்க. 10 வருஷம் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசரா சர்வீஸ் பண்ணாங்கன்னா ஆடிட் ஆபீசரா ப்ரமோஷன் வாங்குவாங்க. ஆடிட் ஆபீசர் 4 வருஷத்துல ப்ரமோஷன்ல சீனியர் ஆடிட் ஆபீசர் ஆவாங்க. சீனியர் ஆடிட் ஆபீசர் ப்ரமோஷன்ல டெபுட்டி ஆடிட்டர் ஜெனரல் ஆவாங்க. டெபுட்டி ஆடிட்டர் ஜெனரல் ப்ரமோஷன்ல சீனியர் டெபுட்டி ஆடிட்டர் ஜெனரல் ஆவாங்க. இந்த டெபுட்டி ஆடிட்டர் ஜெனரல், சீனியர் டெபுட்டி ஆடிட்டர் ஜெனரல் இந்த போஸ்ட் எல்லாமே ஒரு IA and AS கேடர் போஸ்ட், அதாவது இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் போஸ்ட். இது குரூப் A கெஜெட்டட் போஸ்ட். செகண்ட் சூப்பரான போஸ்ட் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் போஸ்ட். இவங்களும் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் மாதிரியே குரூப் B கெஜெட்டட் ஆபீசர்ஸ். இவங்களும் CAG னு சொல்லப்படுற கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மற்றும் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ்க்கு கீழே இயங்கக்கூடிய ஆபீசர்ஸ். ஒரு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசருக்கு எப்படிலாம் ப்ரமோஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குதோ அதே ஃபெசிலிட்டிஸ் அதே ப்ரமோஷன்ஸ் இந்த அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்ஸ்க்கும் கிடைக்கும். ரெண்டு பேருமே இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் கேடர்ல தான் வருவாங்க. ப்ரமோஷன்ல இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் குரூப் A கெஜெட்டட் ஆபீசரா ரெண்டு பேருமே வர முடியும். பேருக்கு பின்னாடி IAS IPS னு போட்டுக்கிற மாதிரி IA and AS னு போட்டுக்க முடியும். IA and AS ன்றது ஒரு பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப் A கெஜெட்டட் போஸ்ட். முதல்ல பார்த்த ஆடிட் ஆபீசர்ஸ்க்கும் இப்ப பார்க்குற அக்கவுண்ட்ஸ் ஆபீசருக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்த ஆடிட் ஆபீசர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் கரெக்டா நடந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதாவது செலவு செஞ்ச பல கோடி ரூபாய் பணம் சரியா தான் செலவு செஞ்சிருக்காங்களா, ரூல்ஸ் படி தான் செலவு செஞ்சிருக்காங்களா, ஏதாவது விதிமீறல்கள் நடந்திருக்கான்னு பணம்லாம் செலவு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஆடிட் செய்றவங்க ஆடிட் ஆபீசர்ஸ். செலவு ஆடிட் செய்யற மாதிரியே வர வேண்டிய வருமானமும் முழுசா சரியா வந்திருக்கான்னு ஆடிட் பண்ணுவாங்க. அதுவும் ஆடிட் ஆபீசர்ஸோட வர்க். ஆடிட் ஆபீசர்ஸ் எல்லாருமே பணத்தை ஃபுல்லா செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செக் பண்றவங்க தான் ஆடிட் ஆபீசர்ஸ். ஆனா இப்ப பார்க்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்ன்றவங்க செலவு செய்யறதுக்கு முன்னாடியே அந்த வேலையை கண்டிப்பா செஞ்சாகணுமா, அதுக்கு கேட்கக்கூடிய அமௌண்ட் சரியான அளவு தானான்னு செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஆகிற வரவு செலவுகளை சரியான முறையில் அக்கவுண்டிங் பண்ணுவாங்க. செலவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே கரெக்டானு பாக்குறது ஆடிட் ஆபீசர்ஸ். அதாவது பணத்தை கொடுக்கிறது அக்கவுண்ட்ஸ் ஆபீசர், அந்த பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ஒழுங்கா செலவு பண்றாங்களான்னு செக் பண்றது ஆடிட் ஆபீசர்ஸ். இந்த அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்ஸும் ஆடிட் ஆபீசர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஆடிட் செய்வாங்களோ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னு சொல்லப்படுற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே தேவையான பணத்தை ரிலீஸ் பண்றதும் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறதும் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதும் இவங்களோட இந்த அக்கவுண்ட்ஸ் ஆபீசரோட வேலை. இது ஒரு ஆடிட் ஆபீசர் மாதிரியான ஃபீல்டு ஒர்க் கிடையாது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த ஆபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரே ஆபீஸ்ல இருந்துகிட்டே ஒர்க் பண்ணலாம். 9 to 5 ஜாப் அலைச்சலே கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்டோட அக்கவுண்ட்ஸும் உங்க டேபிளுக்கே வந்துரும். நீங்க இருக்கிற ஆபீஸை தவிர வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேற எந்த ஆபீஸ்க்கும் போக வேண்டிய தேவை இருக்காது. டெல்லியிலையும் சென்னை, பெங்களூர் மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்லயும் தான் போஸ்டிங்ஸ் அதிகமா போடுவாங்க. ஆபீஸை விட்டா வீடு, வீடை விட்டா திரும்ப ஆபீஸ்னு இருந்துக்கலாம். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசரை விட கொஞ்சம் பவர் குறைவான போஸ்ட் மாதிரி இருந்தாலும் ஒரு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இவங்களுக்கும் கிடைக்கும். லேடிஸ் ஒர்க் பண்றதுக்கு அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்ன்றது ஒரு ரொம்பவே சூப்பரான ஜாப். ஒரு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசருக்கு பேசிக் பே 47,600 பிக்ஸ் பண்றாங்க. அதாவது அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசருக்கும் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசருக்கும் ஒரே பேசிக் பே தான் பிக்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் சாலரியே கிராஸ் சாலரி 80,000 ரூபாய்க்கு மேல ஸ்டார்டிங் சாலரி கிடைக்கும். அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் மாதிரியே ஒரு IAS க்கு ஈக்குவலன்ட்டான கிரேட் பேவை 4 வருஷத்துல வாங்குறாங்க. 10 வருஷம் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசரா சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம் அக்கவுண்ட்ஸ் ஆபீசரா ப்ரமோஷன் கிடைக்குது. அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்ல இருந்து சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசராவும், சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்ல இருந்து டெபுட்டி அக்கவுண்ட்ஸ் ஜெனரலாவும், டெபுட்டி அக்கவுண்ட்ஸ் ஜெனரல்ல இருந்து சீனியர் டெபுட்டி அக்கவுண்ட்ஸ் ஜெனரலாவும் ப்ரமோஷன்ல வர்றாங்க. ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த டெபுட்டி அக்கவுண்ட்ஸ் ஜெனரல், சீனியர் டெபுட்டி அக்கவுண்ட்ஸ் ஜெனரல் இது எல்லாமே இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் போஸ்ட், குரூப் A கெஜெட்டட் போஸ்ட். மூன்றாவது சூப்பரான போஸ்ட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர். இது ஒரு குரூப் B நான் கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட். இது ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்டா இருந்தாலும் இவங்களுக்கு எந்த யூனிஃபார்மும் கிடையாது. இவங்க கலர் ட்ரெஸ்லயே வரலாம். இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர்ஸா செலக்ட் ஆகிறவங்க இந்தியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய துறைமுகங்கள்ல ஏதாவது ஒரு துறைமுகத்துல போஸ்டிங் போடுவாங்க. துறைமுகங்கள்ல போஸ்டிங் போடும்போது ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. வேலையும் நிறைய இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் எல்லாமே சரியான முறையில் கட்டியிருக்காங்களா, ஏதாவது வரி ஏய்ப்பு செய்யறாங்களான்னு துறைமுகங்கள்ல செக் பண்ண வேண்டியதுதான் இவங்களோட பொறுப்பு. சில இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர்ஸ் ஆபீஸ் டியூட்டியா டெல்லியில இருக்கக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ்லயும் போஸ்டிங் போடுவாங்க. ஹெட் குவார்டர்ஸ்ல போஸ்டிங் போடும்போது அவங்களோட டியூட்டி எல்லாமே ரொம்பவே நார்மலா இருக்கும். ஒரு 9 to 5 ஜாப் ஆபீஸ் ஒர்க்கா தான் இருக்கும். கடல் வழியா இந்தியாக்குள்ள வரக்கூடிய எல்லா கண்டெய்னர்ஸை செக் பண்ணக்கூடிய பொறுப்பும், இந்தியால இருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய எல்லா கண்டெய்னர்ஸை செக் பண்ற பொறுப்பும், அந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் எல்லா டியூட்டிஸும் எல்லா டாக்ஸும் சரியான முறையில் கட்டியிருக்காங்களா, இந்திய கவர்மெண்ட் எந்த விதத்திலும் ஏமாத்தாம டாக்ஸ் கட்டியிருக்காங்களான்னு செக் பண்ண வேண்டியது இந்த எக்ஸாமினரோட பொறுப்பு. துறைமுகங்கள்ல கப்பல்ல பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் போது எக்கச்சக்கமான பல கோடி ரூபாய் பொருட்களை கவர்மெண்ட் ஏமாத்தி வரி ஏய்ப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வரி ஏய்ப்பு எதையுமே நடக்காம தடுக்க வேண்டியது இந்த எக்ஸாமினர்ஸோட பொறுப்பு. இது கோடிக்கணக்கான பணம் புழங்கக்கூடிய ரிஸ்கான ரொம்ப சென்சிட்டிவான ஜாப். இந்த எக்ஸாமினர்ஸ் ஒவ்வொரு கப்பல்லையும் போகக்கூடிய எல்லா கண்டெய்னர்ஸ்லயும் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் செக் பண்ணி எல்லாத்துலயுமே வரி சரியான முறையில் கட்டியிருக்காங்கன்னு செக் பண்ணி சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த துறைமுகத்திலிருந்து கப்பல் வெளியவே போக முடியும். கப்பல் துறைமுகங்கள்ன்றது 24 மணி நேரமும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனால இவங்களுக்கு ஷிஃப்ட் டியூட்டி தான் கொடுப்பாங்க. எக்ஸாமினர்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான ஜாப். ஒவ்வொரு கண்டெய்னரையும் செக் பண்ணும்போது அவங்க கரெக்டா டாக்ஸ் கட்டியிருக்காங்களான்னு செக் பண்ணும்போது எஸ்னா எஸ், நோனா நோன்னு ஒரு என்ன ரிப்போர்ட்
கொடுக்குறாங்களோ அந்த ரிப்போர்ட்டை மீறி யாரும் எதுவுமே செய்ய முடியாது, யாருனாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியாது. அதனால எக்ஸாமினர்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான ஜாப். ப்ரமோஷனும் எக்ஸாமினருக்கு ரொம்ப ஸ்பீடாவே இருக்கும். சென்னை, தூத்துக்குடி, கொச்சின், விசாகப்பட்டினம் மாதிரியான பெரிய பெரிய துறைமுகங்கள்ல தான் இந்த எக்ஸாமினரை ஃபுல்லா போஸ்டிங் போடுவாங்க. அதனால லைஃப் லாங் துறைமுகங்கள்லயே அதிகமா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கும். ஒரு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினருக்கு 7th பே கமிஷன் பே லெவல் 7ல ஃபிக்ஸ் பண்றாங்க. பேசிக் பே 44,900 ரூபாயில ஃபிக்ஸ் பண்றாங்க. கிராஸ் சாலரி முத மாச சம்பளமே 75,000 ரூபாய்க்கு மேல ஸ்டார்டிங் சாலரி வாங்க முடியும். ஒரு 4 வருஷம் சர்வீஸ் ஆன இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர் ப்ரமோஷன்ல அப்ரைசர் ஆகுறாங்க. அப்ரைசர்ன்றது ஒரு குரூப் பி கெஜெட்டட் ஆபீசர் கேட்டகரி. அப்ரைசர் 8 வருஷம் சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகுறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர்ன்றது ஒரு ஐஆர்எஸ் கேட்டகரி, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆபீசர் கேட்டகரி. ஒரு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர் அப்ரைசர் ஆகி அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பேருக்கு பின்னாடி ஐஆர்எஸ் னு போட்டுக்கலாம். அதாவது இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் னு பேருக்கு பின்னாடி போட்டுக்க முடியும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ப்ரமோஷன்ல திரும்ப டெபுட்டி கமிஷனர் ஆகுறாங்க. டெபுட்டி கமிஷனர் ப்ரமோஷன்ல ஜாயின்ட் கமிஷனர் ஆகுறாங்க. இப்படி ப்ரமோஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினருக்கு ரொம்ப அருமையா இருக்கு. நாலாவது இருக்கக்கூடிய பெஸ்டான போஸ்ட் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், வருமான வரித்துறையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் போஸ்ட். இது ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான குரூப் பி நான் கெஜெட்டட் போஸ்ட். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், மத்திய நேரடி வருவாய் வாரியத்துக்கு கீழே இந்த போஸ்ட் வருது. இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரோட ஒர்க்னு எடுத்துக்கும்போது தனி மனிதன் மற்றும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளோட மொத்த வருமானத்தை கண்டுபிடிக்கிறது, அதாவது இன்கம் டாக்ஸ் அசஸ் பண்றது, அவங்க கட்டுற இன்கம் டாக்ஸ் கரெக்ட் தானான்னு வெரிஃபை பண்றது, ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்யப்படுற ஆண்டு வருமான வரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்றது, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டான செக் பண்றது இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரோட வேலை. கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய இன்கம் டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறவங்களுக்கு பெனால்டி போடுறதும், தெரியாதனமா அதிகமா டாக்ஸ் கட்டனவங்களுக்கு எக்ஸஸ் டாக்ஸ் எவ்வளவுன்னு பார்த்து அதை ரீஃபண்ட் பண்றதும் இவங்களோட வேலை. இது மட்டும் இல்லாம சட்டப்படியா வேற ஏதாவது கிளைம்ஸ் இருந்துச்சுன்னா, இன்கம் டாக்ஸ்ல யாராவது கிளைம் பண்ணாங்கன்னா அந்த கிளைம் தீர்த்து வைக்கிறதும் இவங்களோட ஒர்க். டிடிஎஸ் னு சொல்லப்படுற டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் கலெக்ட் செய்யறதும் அதை சரிபார்க்கறதும் இவங்களோட ஒர்க். இன்கம் டாக்ஸ் கட்டாம வரி ஏய்ப்பு செய்யறவங்களையும் கணக்குல வராம பல கோடி ரூபாய் பணத்தை பதுக்கிறவங்களையும் அவங்களோட வீடு மற்றும் அவங்களோட அலுவலகங்கள் எல்லா இடத்திலும் இன்கம் டாக்ஸ் ரெய்டு செய்து சரியான ஆவணங்களையும் டாக்குமெண்ட்ஸையும் கைப்பற்றுறது இந்த இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரோட வேலை. இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு பேசிக் பே 44,900 ஃபிக்ஸ் பண்றாங்க. கிராஸ் சாலரி 75,000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் ஸ்டார்டிங் சாலரியா கிடைக்குது. 6 வருஷம் சர்வீஸ் செய்த இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா ப்ரமோஷன் வாங்குறாங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ன்றது ஒரு குரூப் பி கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஆகுறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர்ன்றது ஒரு ஐஆர்எஸ் போஸ்ட், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் போஸ்ட், பேருக்கு பின்னாடி ஐஆர்எஸ் னு போட்டுக்கலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் அடுத்த ப்ரமோஷன்ல டெப்டி கமிஷனர் ஆகுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் எல்லாமே ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ன்றது ஒரு ஆல் இந்தியா போஸ்டிங்னாலும் ஒரு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்திய வருமான வரித்துறையில வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட சூஸ் பண்ணலாம். ஐந்தாவது இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பர் போஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட். அதாவது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கீழ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட். இது ஒரு குரூப் பி நான் கெஜெட்டட் போஸ்ட். ஃபாரின்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க யாரு வேணாலும் இந்த போஸ்ட தாராளமா சூஸ் பண்ணலாம். வேற எந்த போஸ்டையும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தப்பே கிடையாது. இந்த போஸ்ட தாராளமா சூஸ் பண்ணலாம். இந்தியால இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப டஃப்பான எக்ஸாமான யூபிஎஸ்சி எக்ஸாம்ல டாப்பரா வந்தவங்க கூட எனக்கு ஐஏஎஸ் வேண்டாம், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள்ல இந்திய நாட்டோட சார்பா ஒரு அம்பாசிடரா வேலை பார்க்கறாங்க. இவங்க பேருக்கு பின்னாடி ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு போட்டுக்குவாங்க. இவ்வளவு பெருமை இருக்கக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸா இந்த ப்ரமோஷன்ல இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ்னால வர முடியும். இந்த சிஜிஎல் எக்ஸாம் மூலமா செலக்ட் ஆறவங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரா போஸ்டிங் ஆகறவங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசரா வர முடியும். இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள்ல ஆபீசரா போஸ்டிங் போடுவாங்க. இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆபீஸ் டியூட்டி தான், ஃபீல்ட் வர்க்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. வெளியுறவுத்துறைக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் ஜெனரேட் பண்றது, இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடுறது, அதாவது எம்ஓயூ சொல்லுவாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் போடுறது இவங்களோட வர்க். இது மட்டும் இல்லாம ஃபாரின்ல நடக்கக்கூடிய இந்திய கலை நிகழ்ச்சிகள் மற்ற இந்திய நிகழ்ச்சிகள் எல்லாமே சூப்பரா நடத்தி கொடுக்க வேண்டியது இவங்களோட பொறுப்பு. குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் அந்த நாட்டுக்கு விசிட் பண்ணும்போது அவங்கள நல்ல முறையில உபசரிச்சு அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செஞ்சு கொடுக்கறதும் இவங்களோட பொறுப்பு. இந்தியாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் இடையேயான கருத்து மற்றும் கொள்கை பரிமாற்றத்தை நல்லா அதிகப்படுத்துறதும் அதுக்கு பாலமா இருக்கிறதும் இந்த மாதிரி நிறைய டியூட்டிஸ் இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்னு சொல்லப்படுற ஏஎஸ்ஓக்கு இருக்கு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட் பல டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டை விட இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு ஒரு படி அதிகமான மரியாதை இருக்கு. இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழ ஒர்க் பண்ணக்கூடிய ஏஎஸ்ஓஸ்க்கு மோஸ்ட்லி லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர் மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அதிகமா போஸ்டிங் போட வாய்ப்புகள் அதிகம். இந்தியால போஸ்டிங் போட்டாங்கன்னா மோஸ்ட்லி டெல்லியில தான் போஸ்டிங் போடுவாங்க. ஒன்னு டெல்லியில போஸ்டிங் போடுவாங்க, இல்லனா ஃபாரின்ல ஏதாவது ஒரு நாட்டுல போஸ்டிங் போடுவாங்க. ஃபாரின்ல போஸ்டிங் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்க எந்த நாட்டுக்கு ஃபாரின்ல போஸ்டிங் போக போறீங்களோ அந்த நாட்டோட லாங்குவேஜ் நீங்க ட்ரைனிங் பண்ணி அதுல நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். எந்த நாட்டுக்கு வேலைக்கு போறோமோ அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஃபாரின் லாங்குவேஜோட பேசிக்ஸை பாஸ் பண்ணா மட்டும் தான் ஃபாரின்ல அந்த நாட்டுக்கு நம்மள அனுப்புவாங்க. இங்கிலீஷ் பேசக்கூடிய நாடுகளுக்கு போனீங்கன்னா பேசிக்கான இங்கிலீஷ் நீங்க பேசுனீங்கன்னா போதும், உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு இந்திய தூதரகத்திலும் இருக்கக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ்க்கு டைரக்டா அசிஸ்ட் செய்யறது இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸோட ஒர்க். இவங்களுக்கு கீழ ஒர்க் பண்றதுக்கு நிறைய கிளரிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இந்த வெளியுறவு தூதரகத்துல வேலை பார்க்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ்க்கு பேசிக் பே 44,900 ஃபிக்ஸ் பண்றாங்க. கிராஸ் சாலரி இந்தியாக்குள்ள ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு 75,000 ரூபாய் எப்பயும் வாங்குற மாதிரி 75,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஃபாரின்ல ஒர்க் பண்ணும்போது இந்த
75,000 ரூபாயோட சேர்த்து ஃபாரின் அலவன்ஸ் கிடைக்கும். இப்ப அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல ஒர்க் பண்ணும்போது ஃபாரின் அலவன்ஸ் அதிகமா கிடைக்கும். சின்ன சின்ன முன்னேறாத நாடுகள்ல ஒர்க் பண்ணும்போது ஃபாரின் அலவன்ஸ் குறைவா கிடைக்கும். ஆக மொத்தம் எப்படியும் ஒரு $2,500 இருந்து $3,000 வரையும் கிடைக்கும். இந்தியன் சேலரி 75,000 ரூபாயோட இந்த $2,500 இருந்து $3,000 சேர்க்கும்போது 2,50,000 இருந்து 3,50,000 வரையும் ஒவ்வொரு மாசமும் சம்பளமா கிடைக்கும். ஒரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் 12 வருஷம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரா ஒர்க் பண்ணாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா ப்ரமோஷன் வாங்குவாங்க. இதுக்கு இடையில டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் வரும். 5 வருஷம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி வருது. 5 வருஷத்துல நீங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுத்த உடனே நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் ஆயிருவீங்க. 12 வருஷம் வரையும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இன்னொரு 8 வருஷம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா ப்ரமோஷன் வாங்குவாங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரின்றது ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசர், அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர். அவங்க பேருக்கு பின்னாடி ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ப்ரமோஷனா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரியாவும், அண்டர் செக்ரட்டரி, டெபுட்டி செக்ரட்டரியாவும் ப்ரமோஷன்ல வருவாங்க. இந்த அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, டெபுட்டி செக்ரட்டரி இது எல்லாமே இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர்ஸ். இவங்க பேருக்கு பின்னாடி ஐஎஃப்எஸ் னு போட்டுக்க முடியும். ஆறாவது சூப்பரான போஸ்ட், பவர்ஃபுல்லான போஸ்ட், சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட். இவங்க ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ்ன்றது இப்ப ஜிஎஸ்டியா மாறிடுச்சு, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸா மாறிடுச்சு. இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை கலெக்ட் பண்றதா இந்த ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரோட ஒர்க். இந்த ஆபீசர்ஸ் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர்னு சொல்லலாம், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர்னு சொல்லலாம். இது ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ். போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரியே காக்கி கலர் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கிற மாதிரியே ஷோல்டர்ல 3 ஸ்டார் இருக்கும். இது ஒரு குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்க்கு கீழ வருது. இந்த போஸ்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லான போஸ்ட். இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகள்லயும் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி னு சொல்லப்படுற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை கலெக்ட் பண்றதா இவங்களோட முக்கியமான ஒர்க். மோஸ்ட்லி ஆபீஸ் ஒர்க் தான் போடுவாங்க. டெஸ்க் ஜாப் தான் இருக்கும். 9 to 5 ஜாபா தான் இருக்கும். ஃபீல்ட் ஒர்க்ல எல்லாம் அலைய வேண்டியது இல்ல. ஒவ்வொரு வருஷமும் இந்திய பட்ஜெட் போடுறதுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா கம்பெனில இருந்தும் கலெக்ட் பண்ணி கொடுக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நல்ல சேலரியோட இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பவர், ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் இது. சென்னை, மும்பை, கொல்கத்தா மாதிரியான பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ்ல போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் அல்லது ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன்ல ஜிஎஸ்டி சூப்பர்டென்ட் ஆகுறாங்க. சூப்பர்டென்ட்ன்றது ஒரு குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட். இந்த சூப்பர்டென்ட் ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகுறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர்ன்றது ஐஆர்எஸ் போஸ்ட், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் போஸ்ட். பேருக்கு பின்னாடி ஐஆர்எஸ் னு எழுதிக்க முடியும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ப்ரமோஷன்ல டெபுட்டி கமிஷனராவும், டெபுட்டி கமிஷனர் ப்ரமோஷன்ல ஜாயின்ட் கமிஷனராவும் வர்றாங்க. ஏழாவது முக்கியமான போஸ்ட் பிரிவென்டிவ் ஆபீசர் போஸ்ட். இது ஒரு குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்க்கு கீழ வரக்கூடிய போஸ்ட். நச்சின நேவி ஆபீசர் மாதிரி ஒயிட் யூனிஃபார்ம்ல கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன 6வது போஸ்டான எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி கூட இதை சூஸ் பண்ணலாம். இந்திய கப்பல் படையில இருக்கக்கூடிய நேவி ஆபீசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒயிட் கலர் யூனிஃபார்ம், ஒரு கெத்தான யூனிஃபார்ம் மாதிரியான யூனிஃபார்ம்லாம் இருந்து கூட இந்த போஸ்டை ஒரு 7வது போஸ்டா சொன்னது காரணம் எக்ஸைஸ் ஆபீசர் மாதிரி இது 9 to 5 ஜாப் கிடையாது. ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்ண வேண்டியது வரும். ஷிஃப்ட் பேசிஸ்ல நைட் கூட ஒர்க் பண்ண வேண்டியது வரும். அது மட்டும் இல்லாம சென்னை, தூத்துக்குடி, விசாகப்பட்டினம், கொச்சின் மாதிரியான துறைமுகங்கள்ல தான் போஸ்டிங் போடுவாங்க. இல்லனா ஏர்போர்ட்ல தான் போஸ்டிங் போடுவாங்க. எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் அல்லது ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் மாதிரியான சிட்டிக்குள்ள போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கும். எல்லாமே ஒரு பெரிய சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டர்ல, துறைமுகங்கள்ல, ஏர்போர்ட்ல தான் போஸ்டிங் போட வாய்ப்புகள் இருக்கும். எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் அல்லது ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் மாதிரி சிட்டிக்குள்ள ஒரு மெயினான இடங்கள்ல எல்லாம் போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கும். மத்தபடி பவர்ஸ், சேலரி, ரெஸ்பெக்ட் எல்லாமே இந்த பிரிவென்டிவ் ஆபீசர், எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருக்குமே சேமா தான் இருக்கும். பிரிவென்டிவ் ஆபீசர் ரொம்பவே பவர்ஃபுல்லான போஸ்ட். இந்த பிரிவென்டிவ் ஆபீசர் போஸ்ட் தான் பொதுமக்கள் எல்லாருமே கஸ்டம்ஸ் ஆபீசர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அயன் படத்துல ஏர்போர்ட்ல வர ஒயிட் யூனிஃபார்ம் போட்ட ஆபீசர்ஸ்லாம் இந்த பிரிவென்டிவ் ஆபீசர் கேட்டகரியை சேர்ந்தவங்க தான். ஒவ்வொரு ஏர்போர்ட் மற்றும் துறைமுகங்கள்ல கஸ்டம்ஸ் டியூட்டியை கலெக்ட் பண்றதும், கள்ள கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் போன்ற கடத்தல்களை தடுக்கிறதும் இந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் சொல்லப்படுற பிரிவென்டிவ் ஆபீசர்ஸோட வேலை. பிரிவென்டிவ் ஆபீசர்ஸ் ஷிஃப்ட் டியூட்டி தான் அதிகமா போடுவாங்க. ஷிஃப்ட் பேசிஸ்ல மாறி மாறி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். கப்பல் துறைமுகங்கள்ல தான் ஏர்போர்ட்டை விட அதிகமான போஸ்டிங்ஸ் இருக்கும். கள்ள கடத்தல் பண்றவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கும், அவங்க கடத்தி கொண்டு வர பொருட்களை எல்லாம் சீஸ் செய்யறதுக்கும் இவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. இவங்களுக்குன்னு தனி கோர்ட்டும் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல பார்த்த யூனிஃபார்ம் எதுவுமே ஸ்பெசிபிக்கா இல்லாத எக்ஸாமினர் போஸ்டா இருக்கட்டும், இல்ல போலீஸ் மாதிரியான யூனிஃபார்ம் போடக்கூடிய எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இல்ல இந்த நேவி மாதிரியான யூனிஃபார்ம் போடக்கூடிய பிரிவென்டிவ் ஆபீசர் போஸ்டா இருக்கட்டும், இந்த 3 போஸ்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் தான். மூணுமே ஈக்குவலான சேலரி, ஈக்குவலான பவர், எல்லாமே ஈக்குவல் தான். வேலை செய்யக்கூடிய இடம், ப்ரமோஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பீடு, வேலையில இருக்கக்கூடிய டென்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்களை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் ரேங்க் மாறுபடுது. ஆனா இந்த 3 போஸ்டுமே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்க்கு கீழ தான் வருது. 3 பேருமே ப்ரமோஷன்ல இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஐஆர்எஸ் ஆபீசரா வர முடியும். இந்த பிரிவென்டிவ் ஆபீசர்னு சொல்லப்படுற கஸ்டம் ஆபீசர்ஸோட பேசிக் பே 44,900, கிராஸ் சேலரி மொத மாச சம்பளம் 75,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். பிரிவென்டிவ் ஆபீசர் 5 வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கு பிறகு சூப்பர்டென்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் ஆவாங்க. சூப்பர்டென்ட் ஆஃப் கஸ்டம்ஸ்ன்றது ஒரு குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட். சூப்பர்டென்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆவாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர்ன்றது ஒரு ஐஆர்எஸ் போஸ்ட், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆபீசர் போஸ்ட். இந்த போஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் பேருக்கு பின்னாடி ஐஆர்எஸ் னு போட்டுக்க முடியும். அதுக்கு அடுத்து ப்ரமோஷன்ல டெபுட்டி கமிஷனர் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து ப்ரமோஷன்ல ஜாயின்ட் கமிஷனர் ஆகுறாங்க. இது எல்லாமே ஐஆர்எஸ் போஸ்டிங் தான். இந்த எல்லா போஸ்ட்லயுமே பேருக்கு பின்னாடி ஐஆர்எஸ் னு போட்டுக்க முடியும். 8வது இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான போஸ்ட் மத்திய அமலாக்கத்துறையில இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மென்ட் ஆபீசர் போஸ்ட். இது ஒரு குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்டோட வருவாய் துறைக்கு கீழ வருது. ஸ்விஸ் பேங்க்ல இருந்து கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருது, சட்டத்துக்கு புறம்பா வெளிநாடுகள்ல பண முதலீடுகள் செய்யறதை தடுக்கிறது, ஹவாலா மாதிரியான பண பரிவர்த்தனைகளை தடுக்கிறது, நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு
பணத்தை ஒழிக்கிறது இவங்களோட முக்கியமான வேலை. இந்த என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்னு சொல்லப்படுற அமலாக்கத்துறை ஆபீஸோட பிரான்ச்சஸ் 21 இடத்துல இருக்கு. இந்த 21 இடத்துல சென்னையும் ஒன்னு. எங்க வேணாலும் போஸ்டிங் போடலாம், சென்னையில கூட போஸ்டிங் போடலாம். அமலாக்கத்துறையில அசிஸ்டன்ட் என்போர்ஸ்மென்ட் ஆபீசரா இருக்கவங்களுக்கு அவங்களோட நார்மலான சேலரியை விட ஒவ்வொரு மாசமும் சம்பளத்தோட 20% எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல் இன்சென்டிவ் அலவன்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம 30 சனிக்கிழமை தொடர்ந்து ஒரு ஹாஃப் டேக்கு மேல ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாசம் சேலரி, அதாவது 12 மாசம் சேலரிக்கு பதிலா 13 மாசம் சேலரி கிடைக்கும். அதாவது பேசிக் பே 44,900 பிக்ஸ் பண்ணாலும் கிராஸ் சேலரி மொத மாச சம்பளமே 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வரக்கூடிய எல்லா போஸ்ட்ல இருக்கக்கூடிய சம்பளத்திலே ரொம்ப ரொம்ப அதிகமான சம்பளம் இந்த அசிஸ்டன்ட் என்போர்ஸ்மென்ட் ஆபீசர்ஸ் தான் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ப்ரமோஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கும். 5 வருஷம் அசிஸ்டன்ட் என்போர்ஸ்மென்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணாங்கன்னா என்போர்ஸ்மென்ட் ஆபீசரா ப்ரமோஷன் கிடைக்கும். என்போர்ஸ்மென்ட் ஆபீசர்ன்றது ஒரு குரூப் பி கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட். என்போர்ஸ்மென்ட் ஆபீசர் ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகுறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ரமோஷன்ல டெபுட்டி டைரக்டர் ஆகுறாங்க. டெபுட்டி டைரக்டர் ப்ரமோஷன்ல ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் என்போர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட் ஆகுறாங்க. அமலாக்கத்துறைன்றது நாட்டோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. அதனால இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ப்ரமோஷன், ஃபெசிலிட்டிஸ், பெர்க்ஸ், சேலரி எல்லாமே ஒரு நல்ல லெவல்ல இருக்கும். 9வது பெஸ்டான போஸ்ட் ஏஎஸ்ஓ னு சொல்லப்படுற அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட். ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கீழ இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட் பார்த்தோம். அந்த போஸ்டோட சேலரி மரியாதை எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அதை வேற லெவல்ல பார்த்தோம். இனி வரக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலான போஸ்ட். ஆனா கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் வச்சு நான் ரேங்க் போட்டிருக்கேன். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரா சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ஆர்ம்டு போர்சஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ், இன்டெலிஜென்ஸ் பீரோ, அதர் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் 5 கேட்டகரியில அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ் போஸ்ட் வருது. இந்த 5 கேட்டகரியில இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓ போஸ்ட்ல இருக்கவங்களுக்கும் சேலரி, ப்ரமோஷன் எல்லாமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சர், லைஃப் ஸ்டைல் சின்ன வித்தியாசங்களை பேஸ் பண்ணி கொஞ்சம் ரேங்க் மாறுபடும். இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ் எல்லாருமே குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசர்ஸ் தான். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரும் அவங்க வேலை பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ்க்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதாவது சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரை 9வது பெஸ்ட் ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்ல ஒருத்தவங்க ஏஎஸ்ஓவா ஒர்க் பண்ணும்போது அவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, கேபினெட் செக்ரட்டரின்னு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். இந்தியாவோட ஹையஸ்ட் ஆபீஸ்னு சொல்லப்படுற பார்லிமெண்ட் பக்கத்திலே ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்குது. இந்தியால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரியேட்லயே ஒர்க் பண்ணும்போது அந்த டிபார்ட்மெண்ட்ல எங்க போனாலும் சரி, கன்னியாகுமரி வரையும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஆபீஸ்க்கு போனாலும் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். மொத்தத்துக்கு சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்ல வேலை பார்க்கும்போது நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பெரிய தலைவர்களோட ஈஸியா பழகும்போது உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல், நடை, உடை, பாவனை எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ்க்கு கொஞ்சம் பிரெஃபரன்ஸ் அதிகமா கொடுத்து சூஸ் பண்ணலாம். சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸோட ஒர்க்னு எடுத்துக்கும்போது இந்திய அரசாங்கத்தின் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இயங்குதுன்னு பார்லிமெண்ட்டுக்கும் அரசாங்க துறைகளுக்கும் இடையே ஒரு பாலமா இருக்கிறது. பார்லிமெண்ட்ல கேட்கப்படுற क्वेश्चंसக்கும் ஆர்டிஐல கேட்கப்படுற கேள்விகளுக்கும் பதில் சொல்றது இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓவோட முக்கியமான வேலைகள். எல்லா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ்க்கும் ஒரே ஸ்கேல் ஆஃப் பே தான் கொடுப்பாங்க, ஒரே பேசிக் பே தான் கொடுப்பாங்க. 44,900 ரூபாயில ஃபிக்ஸ் பண்றாங்க. கிராஸ் சேலரி 75,000 ரூபாய்க்கு மேல முத மாசம் சம்பளம் கிடைக்கும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் ப்ரமோஷன்ல செக்ஷன் ஆபீசர் ஆகுறாங்க. ப்ரமோஷன்ல டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கு. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதாம ப்ரமோஷன் வாங்கணும்னா 10 வருஷம் சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் செக்ஷன் ஆபீசர் ஆக முடியும். அதே இது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா 5 வருஷத்திலே செக்ஷன் ஆபீசரா ப்ரமோஷன் வாங்க முடியும். செக்ஷன் ஆபீசர் ப்ரமோஷன்ல அண்டர் செக்ரட்டரியாவும், அண்டர் செக்ரட்டரி ப்ரமோஷன்ல டெபுட்டி செக்ரட்டரியாவும், டெபுட்டி செக்ரட்டரி ப்ரமோஷன்ல டைரக்டராவும் ஆகுறாங்க. இந்த அண்டர் செக்ரட்டரின்றது ஒரு ஐஏஎஸ் க்கு ஈக்குவலன்ட்டான போஸ்ட். அதாவது ஒரு கலெக்டர் என்ன ரேங்கோ அந்த கலெக்டருக்கு ஈக்குவலன்ட்டான போஸ்ட் இந்த அண்டர் செக்ரட்டரின்ற போஸ்ட். அதாவது ஒரு மாவட்டத்தோட கலெக்டர் இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா அவங்க அங்க அண்டர் செக்ரட்டரி ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மதிப்பு உயர்வான ஒரு அண்டர் செக்ரட்டரி போஸ்ட் இவங்க ப்ரமோஷன்ல வர முடியும், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதியும் வர முடியும். 10வது இருக்கக்கூடிய பெஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட். ஆனா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ்க்கு 9வது பிரெஃபரன்ஸா பார்த்தா சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரை கம்பேர் பண்ணும்போது அவங்க அளவுக்கு பவரோ இல்ல ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைலோ இல்லைனாலும் தமிழ்நாட்டிலேயே சதன் ரயில்வேலயே போஸ்டிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரயில்வே ஹெட் குவார்டர்ஸ்லயோ அல்லது ஏதாவது ஒரு ரயில்வே டிவிஷனல் ஆபீஸ்லயோ ஒரு 30-40 கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் செய்யக்கூடிய செக்ஷனுக்கு செகண்ட் இன்சார்ஜா இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ் போஸ்டிங் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்சார்ஜா செக்ஷன் ஆபீசர் இருப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டிஃபரெண்டான ஒர்க் இருக்கும். எல்லாமே லெட்டர்ஸ் டைப் பண்றது, நோட்டிங் ரெடி பண்றது, ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றது இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். பியூர் கிளரிக்கல் ஒர்க் தான் இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் எல்லா ஜாபுமே 9 to 5 ஜாப், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆபீஸ் ஒர்க் தான் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வேணா வேற ஒர்க் பார்ப்பாங்க, பட் ஆபீஸ் ஒர்க் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரூட்மெண்ட், ப்ரமோஷன், பட்ஜெட் எஸ்டிமேஷன், விஜிலன்ஸ், ரிட்டையர்மெண்ட், பென்ஷன் நிறைய டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு. எல்லா செக்ஷன்லயுமே ஒரே மாதிரியான சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கிங் தான் இருக்கும். சென்னை மாதிரியான ரயில்வே ஹெட் குவார்டர்ஸ்ல தான் அதிகமா போஸ்டிங் போட வாய்ப்புகள் இருக்கு. திருச்சி, மதுரை, கோவை மாதிரியான இரண்டாம் நிலை நகரங்களையும் டிவிஷனல் ஆபீஸ்ல
டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் போஸ்டிங் போட வாய்ப்புகள் இருக்கு. எல்லா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் மாதிரியே இவங்களுக்கும் பேசிக் பே 44,900 ஃபிக்ஸ் பண்றாங்க. கிராஸ் salary முத மாசம் 75,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் கிடைக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் ஒரு 8 வருஷம் சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம் செக்ஷன் ஆபீசரா ப்ரமோஷன் ஆகுறாங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதும் பட்சத்துல செலக்ட் ஆயிட்டாங்கன்னா 5 வருஷத்துல செக்ஷன் ஆபீசர் ஆயிடுறாங்க. செக்ஷன் ஆபீசர் ப்ரமோஷன்ல அண்டர் செக்ரட்டரியாவும் டெபுட்டி செக்ரட்டரியாவும் டைரக்டராவும் ஆகுறாங்க. செக்ஷன் ஆபீசர்ன்றது ஒரு கெஜெட்டட் போஸ்ட், அண்டர் செக்ரட்டரின்றது ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். அண்டர் செக்ரட்டரிக்கு மேல இருக்கக்கூடிய டெபுட்டி செக்ரட்டரி, டைரக்டர் எல்லாமே குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். 11வது பெஸ்டான போஸ்ட் ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் AFHQ ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட். ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ்ன்றதுனால ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸோட ஹெட்குவார்ட்டர்ஸ்லயே நம்ம வர்க் பண்ண வேண்டியது வரும். ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ்லயே வர்க் பண்றதுனால ரொம்ப நீட்டான பிளேஸ்ல வர்க் பண்ணுவோம். ரொம்ப டீசென்ட்டான ஜாபா இருக்கும். ரொம்ப நீட்டான ஒரு மிலிட்டரி என்விரான்மெண்ட்லயே வர்க் பண்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் கிடைக்கும். மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கு எல்லாருக்குமே அருமையான ரொம்ப சூப்பரான குவார்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த அருமையான குவார்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ், மிலிட்டரி கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ்னு நிறைய மிலிட்டரி ஆபீசருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ் ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ்ல வர்க் செய்யறவங்களுக்கும் கிடைக்கும். லஞ்சம்ன்ற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு பிரைடான ஜாப்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் AFHQ ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் சூஸ் பண்ணலாம். வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் ரொம்ப இருக்க கூடாது, டீசென்ட்டான ஜாபா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், நான் UPSCக்கு படிக்கணும், நிறைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் சூஸ் பண்ணலாம். இந்த ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ்ல நிறைய படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அதனால நீங்க வேணுங்கிற எக்ஸாமை ஈஸியா பாஸ் பண்ண முடியும். மிலிட்டரி என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றதா இருந்தாலும் இது ஒரு சிவிலியன் போஸ்ட். மிலிட்டரி யூனிஃபார்ம்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் 9 to 5 ஆபீஸ் டியூட்டி தான். ஆனா இந்த போஸ்ட்ல முக்கியமா நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், நீங்க ஆர்மி ஆபீசர்ஸ்க்கு கீழ அதிகமா வர்க் பண்ண வேண்டியது வரும். உங்களோட வர்க் ஃபுல்லாவே ஆர்மில வர்க் பண்றவங்களுக்கு, ஆர்மில ஆபீசர்ஸா இருக்கட்டும், ஜவான்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு சட்டப்படி தேவையான ஹெல்ப்ஸ் செய்யற மாதிரி தான் இருக்கும். ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே டெல்லியில இருக்கிறதுனால மோஸ்ட்லி போஸ்டிங் எல்லாமே டெல்லியில தான் போஸ்டிங் போடுவாங்க. அதனால தமிழ்நாட்டிலே வர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த போஸ்டிங் சரியா அமையாது. கொஞ்சம் டிஃபரெண்டான கெத்தான லைஃபா வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த போஸ்ட் ஒரு அருமையான சாய்ஸா இருக்கும். எல்லா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ் மாதிரியே இவங்களுக்கும் பேசிக் பே 44,900 ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்ஜின் salary முத மாச சம்பளம் 75,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் முதல் ப்ரமோஷன்ல செக்ஷன் ஆபீசர் ஆகுறாங்க. இரண்டாவது ப்ரமோஷன்ல சீனியர் செக்ஷன் ஆபீசராவும், அடுத்த ப்ரமோஷன்ல சீஃப் செக்ஷன் ஆபீசராவும் ஆகுறாங்க. ஒரு சீஃப் செக்ஷன் ஆபீசர் சீனியர் சீஃப் செக்ஷன் ஆபீசராவும், அண்டர் செக்ரட்டரியாவும், டெபுட்டி செக்ரட்டரியாவும் ப்ரமோஷன்ல வராங்க. 12வது இருக்கக்கூடிய பெஸ்டான போஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பீரோன்னு சொல்லப்படுற புலனாய்வு துறையில இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட். இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழ வர்க் பண்ணுவாங்க. இவங்க என்னதான் இன்டெலிஜென்ஸ் பீரோன்னு சொல்லப்படுற புலனாய்வு துறையில வர்க் பண்ணாலும் ஃபீல்ட்ல இறங்கி எந்த வர்க்கும் பண்ண மாட்டாங்க. மத்த ASO எல்லாம் என்ன வர்க் பண்றாங்களோ அதே வர்க் தான் இவங்களும் பண்ணுவாங்க. சின்ன டிஃபரன்ஸ் தான் இவங்களுக்கு இருக்கு. ஃபீல்ட்ல இறங்கி வர்க் பண்றவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர், டெபுட்டி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் இந்த மாதிரி போஸ்ட்ல இருக்கவங்க தான். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ன்ற போஸ்ட் முழுக்க முழுக்க ஒரு ஆபீசர் போஸ்ட் தான். 9 to 5 ஜாப் தான். ஃபீல்ட் வர்க் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 100% ஆபீஸ் டியூட்டி மட்டும் தான் போடுவாங்க. அந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு இணையான பதவி அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர். அந்த அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசருக்கு தனியா ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. அது SSC க்கு கீழ வராது. அந்த போஸ்ட்ல வரவங்க எல்லாரும் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்டெலிஜென்ஸ் வர்க்க டைரக்டா பண்ணுவாங்க. இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ் எந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் வர்க்கும் பண்ண மாட்டாங்க. இவங்க நார்மலான ரொட்டீன் ஆபீஸ் வர்க் மட்டும் தான் பண்ணுவாங்க. மத்திய புலனாய்வு துறையில மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது அதற்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்றது, லெட்டர்ஸ், நோட்டிங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது, இப்படி எல்லாமே கிளரிக்கல் வர்க், நார்மலான ரொட்டீன் ஆபீஸ் வர்க் தான் பண்ணுவாங்க. ஆனா மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது சென்சிட்டிவான டாக்குமெண்ட்ஸ், சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் டீல் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் அதிகமா வரும். அதனால இன்டெலிஜென்ஸ் பீரோல வர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ன்ற போஸ்ட் ஒரு நார்மலான ஆபீஸ் வர்க்கா இருந்தாலும் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் டீல் பண்றதுனால இது ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஜாப். இன்டெலிஜென்ஸ் பீரோல ASOவா ஜாயின் செஞ்ச உடனே இவங்களுக்கு கீழ 10 ல இருந்து 15 எம்ப்ளாயிஸ் வர்க் பண்ணுவாங்க. அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே செக்ஷன்ல அந்த லெட்டர்ஸ் பிரிப்பரேஷன், நோட்டிங் எல்லா வர்க்கும் பாத்துக்குவாங்க. அந்த ஒட்டுமொத்த செக்ஷனுக்கே இவங்க செகண்ட் இன்சார்ஜா இருப்பாங்க. இவங்க ப்ரமோஷன் வாங்கி செக்ஷன் ஆபீசர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இன்சார்ஜா அந்த மொத்த செக்ஷனுக்கே ஹெட்டா வருவாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பீரோ ஹெட் குவார்ட்டர்ஸ்லயோ அல்லது சென்னை மாதிரியான ஸ்டேட் கேபிட்டல்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் செல் ஆபீஸ்லயோ போஸ்டிங் போடுவாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு பேசிக் பே 44,900, கிராஸ் salary முத மாச சம்பளம் 75,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் ப்ரமோஷன்ல செக்ஷன் ஆபீசராவும், செக்ஷன் ஆபீசர் ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் டைரக்டராவும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ரமோஷன்ல ஜாயின்ட் டெபுட்டி டைரக்டராவும், ஜாயின்ட் டெபுட்டி டைரக்டர் ப்ரமோஷன்ல டெபுட்டி டைரக்டராவும் ப்ரமோஷன்ல வருவாங்க. இன்டெலிஜென்ஸ் பீரோல நீங்க வர்க் பண்ணும்போது நீங்க எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் உங்களோட பவர், உங்களோட ரேங்க் எல்லாத்தையும் வெளியில சொல்லிக்க முடியாது. 13வது பிரெஃபரன்ஸா வரக்கூடிய போஸ்டிங் இதே அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட். ஆனா அதர் மினிஸ்ட்ரிஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வரக்கூடிய போஸ்ட். இந்தியால அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல், ஃபாரஸ்ட், பினான்ஸ் 100க்கும் மேற்பட்ட மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த எல்லா மினிஸ்ட்ரிஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் தேவையான அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ் இதன் மூலமா ஃபில் அப் பண்றாங்க. இது மூலமா சூஸ் பண்ணும்போது எந்த மினிஸ்ட்ரியில வேணாலும், எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் போஸ்டிங் போடலாம். ஆனா எல்லாருமே குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசர்ஸ் தான். டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் மாறுபடும். மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரே ஆபீஸ் வர்க் தான் இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரை எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல, எந்த ஒரு மினிஸ்ட்ரியில போஸ்டிங் போட்டாலும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியிலும் இருக்கக்கூடிய வர்க் எல்லாமே சேமா தான் இருக்கும். எல்லா வர்க்குமே ஆபீஸ் வர்க்கா தான் இருக்கும். 9 to 5 ஜாபா தான் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸும் நோட்டிங், டிராஃப்டிங், ஃபைல் மேனேஜ்மெண்ட், ரிப்போர்ட் பிரிப்பரேஷன், ரிப்போர்ட் ஜெனரேஷன் இந்த மாதிரி வர்க் தான் பண்ணுவாங்க. ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் படி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை வழிநடத்துறதும் இவங்களோட பொறுப்பு. சிம்பிளா சொல்ல
போனா ஒரு ஆபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிறைய கிளர்க்கு கிட்ட இருந்து ஆபீஸ் வேலைகளை வாங்கக்கூடிய ஒரு ஹெட் கிளர்க், தலைமை ஹெட் கிளர்க் மாதிரி இருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரியில இருந்தாலும் ஒரே மாதிரியான ஒர்க்குகள் தான் அதிகமா இருக்கும். அந்தந்த மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒர்க்கை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். மத்தபடி பேப்பர் ஒர்க் எல்லாமே சேமா தான் இருக்கும். இவங்களுக்கும் ஸ்டார்டிங் பேசிக் 44,900 பிக்ஸ் பண்றாங்க. கிராஸ் salary முத மாச salary 75,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். முத ப்ரமோஷன் செக்ஷன் ஆபீசர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கன்னா 5 வருஷத்திலே செக்ஷன் ஆபீசர் ஆக முடியும். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணாம நார்மல் ப்ரமோஷன்ல வந்தாங்கன்னா 10 ல இருந்து 12 வருஷம் கூட ஆகும். செக்ஷன் ஆபீசர் ஆனதுக்கு பிறகு ப்ரமோஷன்ல செக்ஷன் ஆபீசர் சீனியர் கிரேட் ஆகுறாங்க. சீனியர் கிரேட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரமோஷன்ல அண்டர் செக்ரட்டரியாவும் அதுக்கு அடுத்து ப்ரமோஷன்ல டெபுட்டி செக்ரட்டரியாவும் ஆகுறாங்க. இந்த அண்டர் செக்ரட்டரி டெபுட்டி செக்ரட்டரி எல்லாம் குரூப் ஏ போஸ்ட், செக்ஷன் ஆபீசர்ன்றது குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட். 14வது இருக்கக்கூடிய கெத்தான போஸ்ட் சிபிஐல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். இது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு கீழ வரக்கூடிய ஒரு குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசருக்கான போஸ்ட். இதுவரையும் பார்த்த மத்த போஸ்ட் மாதிரி இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு போலீஸ் ஆபீசருக்கு இருக்க வேண்டிய பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும்னு இந்த போஸ்ட்ல எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்னாலையும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழ எங்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலையும் கண்டுபிடிக்க முடியாத பெரிய பெரிய சென்சிட்டிவான கேஸ்களையும் தேசிய அளவில் பெரிய லெவலா வைரலான பெரிய பெரிய பிரச்சனைகளையும் என்கொயரி செய்யறதும் இன்வெஸ்டிகேட் செஞ்சு குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கறதும் இவங்களோட வேலை. ஒரு குறிப்பிட்ட குற்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல ஒரு கனெக்டிவிட்டியா இருந்துச்சுன்னா, இப்ப ஆந்திரா, தமிழ்நாடு இந்த மாதிரி 2-3 மாநிலங்கள் சேர்ந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை ஒரு ஸ்டேட் போலீஸ்னால தீர்க்க முடியாது. 2-3 ஸ்டேட்ல ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு சிபிஐ இறங்குவாங்க. அவங்க அந்த கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்றது, பெரிய அளவிலான லஞ்ச ஊழல், பொருளாதார குற்றங்கள், இணையவழி தொழில்நுட்ப குற்றங்கள் இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கிறது இவங்களோட வேலை. நல்ல ரெஸ்பெக்ட், நல்ல சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப். எஸ்எஸ்சி சிஜிஎல்லையே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அதிக சேலரி கிடைக்கக்கூடிய ஜாப் இந்த சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் ஜாப். சிபிஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபீல்ட் ஒர்க்கும் கொடுப்பாங்க, ஆபீஸ் ஒர்க்கும் கொடுப்பாங்க. ஃபீல்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபீல்ட் போஸ்டிங்ல இருக்கும்போது சில சமயம் 24 hours கூட கண்டினியூஸா ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை கூட வரும். அதிகப்படியான ஒர்க் பிரஷரும் அதிகப்படியான பவரும் இருக்கக்கூடிய ஜாப். ஃபீல்ட்ல போஸ்டிங் போடும்போது பல இடங்களுக்கு அடிக்கடி அலையற மாதிரி இருக்கும். ஆனா பவர்ஃபுல்லான போஸ்டிங்கா இருக்கும். ஆபீஸ் டியூட்டில போஸ்டிங் போடும்போது பவர் அதிகமா இருக்காது. ஆனா 9 to 5 ஜாப் மாதிரி கொஞ்சம் டென்ஷன் குறைவா இருக்கும். ஆபீஸ் டியூட்டின்றது டெல்லி ஹெட் குவார்டர்ஸ்லயோ அல்லது சென்னை மாதிரியான ரீஜனல் ஹெட் குவார்டர்ஸ்லயோ மெட்ரோ சிட்டிஸ்ல போஸ்டிங்ஸ் அதிகமா இருக்கும். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசருக்கு இருக்கிற மாதிரியே வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு பதிலா 13 மாசத்துக்கு சம்பளம் கிடைக்கும். சிபிஐ சப் இன்ஸ்பெக்டரோட பேசிக் பே 44,900 ரூபாய். கிராஸ் salary முத மாச சம்பளம் 82,000 ரூபாய்க்கு மேல வாங்குவாங்க. சிபிஐல சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்றவங்க 6 வருஷம் சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம் சிபிஐ இன்ஸ்பெக்டர் ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்து ப்ரமோஷன்ல டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் சிபிஐ ஆயிடுவாங்க. டெபுட்டி சூப்பர்டென்ட்க்கு அடுத்து ப்ரமோஷன்ல அடிஷனல் சூப்பர்டென்ட் ஆஃப் சிபிஐ ஆவும், அதுக்கு அடுத்து ப்ரமோஷன்ல சூப்பர்டென்ட் ஆஃப் சிபிஐ ஆவும் ஆயிடுவாங்க. சிபிஐன்றது ஒரு மரியாதையான ஒரு அட்டானமஸ் பாடி. அதனால இதுல ஒர்க் பண்ணும்போது ஒரு மன திருப்தி அதிகமா இருக்கும். அதே சமயம் பவரும் அதிகமா இருக்கும். ஆனா ஒர்க் பிரஷரும் அதிகமா இருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு விருப்பப்படுறவங்க இந்த சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட சூஸ் பண்ணலாம். 15வது இருக்கக்கூடிய பெஸ்டான போஸ்ட் அசிஸ்டன்ட் அதர் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அசிஸ்டன்ட்னு சொன்ன உடனே அதை குறைவான போஸ்ட்னு நினைச்சிராதீங்க. சில மினிஸ்ட்ரிஸ்ல அசிஸ்டன்ட்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்ன்ற போஸ்ட் வந்து ஒரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு இணையான போஸ்ட். பேரு தான் ஆபீசர்ன்ற பேர் வரல. ஆனா அசிஸ்டன்ட்ன்றதும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ன்றதும் சில மினிஸ்ட்ரிஸ்ல மட்டும் ஈக்குவலா இருக்கும். அதுக்கு காரணம் அந்த மினிஸ்ட்ரியில அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்னு ஒரு டெஸ்டினேஷனே கிடையாது. டைரக்டா அசிஸ்டன்ட் வந்து செக்ஷன் ஆபீசர் ஆயிடுவாங்க. மத்தபடி இதுவும் ஒரு குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட் தான். ஒர்க் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு என்ன ஒர்க் இருக்கோ, என்ன பவர் இருக்கோ, அதே ஒர்க் பவர் தான் இந்த அசிஸ்டன்ட்டுக்கும் இருக்கும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு கொடுக்கக்கூடிய அதே பே லெவல் 7ல இந்த அசிஸ்டன்ட்டையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. சில மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் மட்டும் தான் இந்த ஏஎஸ்ஓ ஈக்குவலன்ட்டான போஸ்ட். மத்த மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட்லாம் பே ஸ்கேலா இருக்கட்டும் இல்ல பவரா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் குறைவா இருக்கும். பே லெவல் 7ல வரக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட் மட்டும் தான் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு ஈக்குவலன்ட்டான போஸ்டா இருக்க முடியும். சில மினிஸ்ட்ரிஸ்ல ஏஎஸ்ஓக்கு கீழ அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்டும் இந்த போஸ்டும் ஈக்குவல் கிடையாது. இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்ன்றது ஏஎஸ்ஓக்கு ஈக்குவலன்ட்டான போஸ்ட். ஏஎஸ்ஓக்கு ஈக்குவலன்ட்டான போஸ்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏஎஸ்ஓக்கும் பே லெவல் 7ல ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது 44,900 ரூபாய் பேசிக் பேல ஃபிக்ஸ் பண்றாங்க. இதே அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு 44,900 ரூபாய் பேசிக் பேல ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு அசிஸ்டன்ட் 44,900 ரூபாய் பேசிக் பேல ஃபிக்ஸ் பண்ணாவே அந்த அசிஸ்டன்ட்ன்ற போஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு ஈக்குவலன்ட்டான போஸ்ட்னு தெரிஞ்சுக்கணும். மத்தபடி ஏஎஸ்ஓக்கு இருக்கக்கூடிய அதே ஆபீஸ் ஒர்க், லெட்டர் பிரிப்பேர் செய்யறது, நோட்டிங்ஸ் பிரிப்பேர் பண்றது, ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றது இந்த மாதிரியான அசிஸ்டன்ட் போஸ்ட்லயும் எல்லா ஒர்க்கும் சேமா தான் இருக்கும். பேசிக் பே 44,900ல பே லெவல் 7ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட்ல வர்றவங்க டைரக்டா செக்ஷன் ஆபீசர் ஆயிடுவாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் ஆக மாட்டாங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரும் அசிஸ்டன்ட் போஸ்டும் ஈக்குவலன்ட்டான போஸ்ட். அதே சமயம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு கீழ இருக்கக்கூடிய இப்ப நம்ம பாக்குற 15வது பிரெஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் பே 44,900 ரூபாய், அதாவது பே லெவல் 7ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மட்டும் எடுத்துட்டோம்னா அவங்க ப்ரமோஷன்ல செக்ஷன் ஆபீசராவும் அடுத்த ப்ரமோஷன்ல சீனியர் செக்ஷன் ஆபீசராவும் ஆகுறாங்க. 16வது இருக்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான பவர்ஃபுல்லான போஸ்ட் சிஏஜி டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய டிவிஷனல் அக்கவுண்டன்ட் போஸ்ட். இது ஒரு குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட். 9 to 5 ஆபீசர் ஜாப் தான், டெஸ்க் ஜாப் தான். நீங்க வெளியில எந்த ஒரு ஃபீல்ட் ஒர்க்கும் அலைய வேண்டியது கிடையாது. நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். ஈஸியா தமிழ்நாட்டிலே போஸ்டிங் வாங்கவும் முடியும். தமிழ்நாட்டில் நிறைய மினிஸ்ட்ரிஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியிலும் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஊரக வளர்ச்சித்துறை, உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறைன்னு நிறைய மினிஸ்ட்ரிஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் செய்யக்கூடிய செலவுகள், அதுல இருந்து வரக்கூடிய பில்ஸ், வவுச்சர்ஸ் எல்லாத்தையும்
சரிதானான்னு செக் பண்ண வேண்டியது இந்த டிவிஷனல் அக்கவுண்டன்ட்ஸோட வேலை. டிவிஷனல் அக்கவுண்டன்ட்ன்றவங்க ஒரு மத்திய அரசு அதிகாரி. மாநில அரசாங்கத்தோட வரவு செலவுகளை முறைப்படுத்துறதும் சரியான முறையில செலவுகளை ஊக்குவிக்கிறதும் இவங்களோட பொறுப்பு. ஒவ்வொரு மாசமும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆபீஸ்லயும் என்ன வரவு செலவு நடந்துச்சுன்றத சரியான ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது இவங்களோட பொறுப்பு. இந்த போஸ்ட சூஸ் பண்றதுனால தமிழ்நாட்டுக்குள்ளேயே சொந்த ஊர் பக்கத்திலேயே ஒரு லைஃப் லாங் ஒரு பவர்ஃபுல்லான ஆபீசரா ஒர்க் பண்ண முடியும். இந்த போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் ரொம்ப குறைவா தான் இருக்கும். டிவிஷனல் அக்கவுண்டன்ட்டோட ஸ்டார்டிங் பேசிக் பே 35,400 ரூபாய். முதல் மாசம் இன்ஹான்ஸ் salary 55,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். டிவிஷனல் அக்கவுண்டன்ட் ப்ரமோஷன்ல டிவிஷனல் அக்கவுண்டன்ட் ஆபீசர் கிரேட் 2 ஆவும், அடுத்த ப்ரமோஷன்ல டிவிஷனல் அக்கவுண்டன்ட் ஆபீசர் கிரேட் 1 ஆவும், அடுத்த ப்ரமோஷன்ல சீனியர் டிவிஷனல் அக்கவுண்ட் ஆபீசராவும் ப்ரமோஷன்ல வர்றாங்க. முடிஞ்ச வரையும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த டிவிஷனல் அக்கவுண்டன்ட் போஸ்ட சூஸ் பண்ணலாம். இது பவர்ஃபுல்லான போஸ்டும் கூட. 17வது பெஸ்டான போஸ்ட் நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். இதுவும் ஒரு குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கட்டிக்ஸ்க்கு கீழ வருது. யாருக்கும் தெரியாத மலை பாதைகள்ல ரொம்ப சென்சிட்டிவான இடங்கள்ல போதை பொருட்களை பயிரிடுறாங்க. அதை தடுக்கிறதும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் போதை மருந்துகளை சப்ளை செய்யற கும்பல்களை கண்டுபிடிக்கிறதும் அவங்களை அரெஸ்ட் செஞ்சு சரியான முறையில தண்டனைகளை வாங்கி கொடுக்கிறதும் இவங்களோட வேலை. இது ஒரு ரிஸ்கான அதே சமயம் ரொம்பவே சேலஞ்சிங்கான ஜாப். ஒவ்வொரு நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டரையும் ஒரு பெரிய பகுதிக்கு இன்சார்ஜா போட்டிருப்பாங்க. அவர் கண்ட்ரோல்ல வரக்கூடிய பகுதி முழுவதும் போதைப் பொருட்களோட நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறதும் போதைப் பொருட்கள் பயிரிடாமல் பாத்துக்கிறதும் இந்த நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டரோட வேலை. இது சம்பந்தமா ஒவ்வொரு மாசமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒவ்வொரு மாசமும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு கீழேயும் நார்கட்டிக்ஸ் சப் இன்ஸ்பெக்டரும் அவங்களுக்கு கீழே கான்ஸ்டபிள்ஸும் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு தனி ஆபீஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு. நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு அதிகமான போஸ்டிங்ஸ் நார்த் இந்தியால தான் இருக்கு. குறைவான போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டிலும் இருக்கு. நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டரோட பேசிக் பே 44,900 ரூபாய். இன்ஹான்ஸ் salary முத மாச சம்பளம் 75,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன்ல சூப்பர்டென்ட் ஆவாங்க. சூப்பர்டென்ட்ன்றது ஒரு குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட். இவங்க டிஸ்ட்ரிக்ட் ஆபிஎம் ஆபீசர்னு சொல்லுவாங்க. சூப்பர்டென்ட் ஆஃப் நார்கட்டிக்ஸ்ன்றவங்க அந்த மாவட்டம் ஃபுல்லா நார்கட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்றவங்களா இருப்பாங்க. இரண்டாவது ப்ரமோஷனா அசிஸ்டன்ட் நார்கட்டிக்ஸ் கமிஷனரா ப்ரமோஷன் வாங்குறாங்க. அசிஸ்டன்ட் நார்கட்டிக்ஸ் கமிஷனர்ன்றது ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். வித்தியாசமான போலீஸ் ஜாப்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நார்கட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். இந்த ஜாப்ல ஒர்க் பிரஷர் ரொம்ப இருக்காது. ஆனா ரிஸ்க் அதிகமா இருக்கும். சில இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த இடத்தை நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். சோ ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா வேலை பளு குறைவா தான் இருக்கும். இந்த மாதிரியான 1-2 போஸ்ட வேணா பெண்கள் சூஸ் பண்ணாம இருந்துக்கலாம். 18வது அருமையான போஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட். போஸ்டல் டிபார்ட்மெண்டோட இன்ஸ்பெக்டர் போஸ்ட். இது ஒரு சூப்பரான போஸ்ட். சொந்த ஊர்லயே கெத்தா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏற்கனவே பார்த்த நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி கூட இந்த போஸ்ட சூஸ் பண்ணலாம். நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர்ன்றது ஒரு யூனிஃபார்ம்டு ஜாப். கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும். அதனால தான் அந்த போஸ்ட் நான் 17வது பிரெஃபரன்ஸா சொல்லியிருந்தேன். ஆனா சொந்த ஊர்லயே வேலை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க 17வது சொல்லப்பட்ட நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட எடுக்கலாம். இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்டர்ன்றது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ வரக்கூடிய குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசருக்கான போஸ்ட். இன்னைக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்டோட பிசினஸ் அதிகமாக்குறதும் அந்த போஸ்ட் ஆபீஸ்களை எல்லாம் சரியா எங்குதான்னு செக் பண்றதும் போஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்றதும் இந்த போஸ்டல் இன்ஸ்பெக்டரோட வேலை. ஒவ்வொரு போஸ்டல் இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல்லயும் ஒரு 10 ல இருந்து 20 போஸ்ட் ஆபீஸ் இருக்கும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்படுற இழப்புகள், திருட்டு, ஏமாற்று கேசுகள்னு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல உருவாகக்கூடிய ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இன்வெஸ்டிகேட் செஞ்சு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றதும் அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராவும் என்கொயரி ஆபீசராவும் செயல்படுறதும் இந்த போஸ்டல் இன்ஸ்பெக்டரோட வேலை. ஒவ்வொரு போஸ்ட் ஆபீஸ்லயும் இருக்கக்கூடிய போஸ்ட்மேன்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தாங்கன்னா அவங்க மேல முழு நடவடிக்கை எடுக்கக்கூடிய முழு உரிமையும் இந்த போஸ்டல் இன்ஸ்பெக்டர்களுக்கு இருக்கு. போஸ்டல் இன்ஸ்பெக்டர்களோட பேசிக் பே 44,900 ரூபாய். கிராஸ் salary முத மாச சம்பளமே 75,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். ஒரு போஸ்டல் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்டாவும் அடுத்த ப்ரமோஷன்ல சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்டாவும் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்த ப்ரமோஷன்ல சீனியர் சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்டா வர்றாங்க. இந்த சீனியர் சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்ட்ன்றது ஒரு ஐபிஓஎஸ் ரேங்க். அதாவது அவங்க பேருக்கு பின்னாடி ஐபிஓஎஸ் னு போட்டுக்கலாம், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் னு போட்டுக்கலாம். இது ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்ட்ன்றது ஒரு குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட். சொந்த ஊர்லயே ஒரு கெத்தான போஸ்ட்ல இருக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் போலீஸ் மாதிரியான போஸ்ட்கள்லாம் வேண்டாம்னு விருப்பப்படுறவங்களும் இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட சூஸ் பண்ணலாம். 19வது பெஸ்டான போஸ்ட் என்ஐஏன்னு சொல்லப்படுற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சில இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். இது ஒரு பவர்ஃபுல்லான குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசருக்கான போஸ்ட். மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழ வருது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழ வருது. மும்பை குண்டுவெடிப்பு, ஹைதராபாத் குண்டுவெடிப்பு, கோவை குண்டுவெடிப்பு மாதிரியான தீவிரவாதிகளோட பிளான்களை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தி நாட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது இந்த என்ஐஏன்னு சொல்லப்படுற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட பொறுப்பு. இவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த யூனிஃபார்மும் கிடையாது. ஆனா இவங்களுக்குன்னு தனியா விசாரிக்கிறதுக்கு தனி கோர்ட்டே இருக்கு. நல்ல பவர்ஃபுல்லான ரெஸ்பெக்டான ஜாப், நல்ல சம்பளமும் கிடைக்கும். ஆனா என்ஐஏல ஒர்க் பண்றேன், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சில ஒர்க் பண்றேன்னு வெளியில சொல்லக்கூடாது. நிறைய கான்பிடன்ஸ்ல மெயின்டைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். டெல்லி, மும்பை, சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்ல தான் அதிகமா போஸ்டிங் போடுவாங்க. 7th பே கமிஷன் பே லெவல் 6ல ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது ஸ்டார்டிங் பேசிக் பே 35,400 ரூபாய் பேசிக்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்ஹான்ஸ் salary முத மாச salary 55,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சில சப் இன்ஸ்பெக்டரா வரவங்க ப்ரமோஷன்ல இன்ஸ்பெக்டராவும் அடுத்த ப்ரமோஷன்ல டெபுட்டி சூப்பர்டென்டாவும் அதுக்கு அடுத்த ப்ரமோஷன்ல அடிஷனல் சூப்பர்டென்டாவும் கடைசியா சூப்பர்டென்டாவும் என்ஐஏல வர்றாங்க. நாட்டோட பாதுகாப்புக்காக டெரரிசத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக சரியான முறையில இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய திறமை இருக்கவங்க, போலீஸ்ல போகணும்ன்ற விருப்பம் இருக்கவங்க, அதையே ஒரு இன்டெலிஜென்ஸ் போலீஸா ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த போஸ்ட சூஸ் பண்ணலாம். இந்த போஸ்ட்ல அதிகமா தீவிரவாதி
தீவிரவாதிகளை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும். தீவிரவாதிகளோட நடவடிக்கைகளை புத்திசாலித்தனமா கண்டுபிடிக்கிறதா இருக்கும். 20வது பெஸ்டான ஆபீசர் போஸ்ட் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர் போஸ்ட். இதுவும் ஒரு குரூப் பி நான் கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட். தேசிய புள்ளியியல் துறைக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். ஆபீஸ் ஒர்க், ஃபீல்ட் ஒர்க் ரெண்டுமே இந்த போஸ்ட்ல இருக்கும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு, விவசாய மற்றும் நில அளவை கணக்கெடுப்பு, தொழில் மற்றும் வர்த்தக கணக்கீடுன்னு நாட்டோட மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்றது. SPSS மாதிரியான லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் சாஃப்ட்வேர் மூலமா அதை ப்ராசஸ் செஞ்சு மத்திய அரசுக்கு சரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கிறது. அதன் மூலமா நாட்டு மக்களுக்கு புது புது அத்தியாவசியமான ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் போடுறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கிறது. இது எல்லாமே இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர்ஸோட வேலை. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசருக்கு பேசிக் பே 35,400 ஃபிக்ஸ் பண்றாங்க. கிராஸ் salary முத மாசமே 55,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர் ப்ரமோஷன்ல சீனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர் ஆகறாங்க. சீனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர்ன்றது ஒரு குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட். இரண்டாவது ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகறாங்க. இது ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். அடுத்த ப்ரமோஷன்ல டெபுட்டி டைரக்டராவும் அதுக்கு அடுத்த ப்ரமோஷன்ல ஜாயின்ட் டைரக்டராவும் ஆகறாங்க. இது எல்லாமே குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர்ஸ் டெபுட்டி டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டரையும் தாண்டி டைரக்டர், டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் DDG அல்லது அதுக்கு மேல அடிஷனல் டைரக்டர் ஜெனரல், அதுக்கு அடுத்து டைரக்டர் ஜெனரலா கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசரா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒர்க்ல சின்சியரா இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் பாஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா டைரக்டர் ஜெனரலும் கூட ஆக முடியும். டைரக்டர் ஜெனரல்ன்றது ஒரு IASல ஹையஸ்ட் ரேங்க்கு ஈக்குவலன்ட்டான ரேங்க். அந்த போஸ்டுக்கு கூட இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர்னால ரீச் ஆக முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர்ன்றது ஒரு டென்ஷன் குறைவான ஒரு அருமையான போஸ்ட். +2 மேக்ஸ்ல 60% வச்சிருக்கக்கூடிய டிகிரி முடிச்ச எல்லாருமே இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம். +2ல மேக்ஸ் படிக்கலைனாலும் பரவாயில்ல, டிகிரில ஏதாவது ஒரு சப்ஜெக்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது ஒரு ரொம்ப அறிவுபூர்வமான அருமையான வேலை. கவர்மெண்ட்டுக்கே பாலிசி போடுறதுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஜாப். மேத்தமேட்டிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும், ரிசர்ச் ஆராய்ச்சியில அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும், நாட்டோட டெவலப்மெண்ட் பாலிசியில அதிகமான அக்கறை இருக்கவங்களும் இந்த போஸ்டை சூஸ் பண்ணலாம். 21வது அருமையான போஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதர் மினிஸ்ட்ரிஸ் அல்லது அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் அல்லது சூப்பரண்டன்ட் போஸ்ட். இது 15வது பொசிஷன்ல ஏற்கனவே நம்ம அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்ட் பார்த்தோம். அந்த அசிஸ்டன்ட் போஸ்டோட பேசிக் பே 44,900 ரூபாய். அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் இது கிடையாது. இது 35,400 ரூபாய். அது பே லெவல் 7ல ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு பே லெவல் 6ல ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல அசிஸ்டன்ட்னு சொல்றாங்க, சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல சூப்பரண்டன்ட்னு சொல்றாங்க. இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்ல ஜாயின் பண்றவங்க எந்த மினிஸ்ட்ரியில ஜாயின் பண்ணாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்க டைரக்டா ஒரு ASO னு சொல்லப்படுற அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு கீழ வர்க் பண்ணுவாங்க. இந்த அசிஸ்டன்ட்களோட வர்க் எல்லாமே கிளரிக்கல் வர்க் தான், ஆபீஸ் வர்க் தான், 9 to 5 ஜாப் தான். லெட்டர் பிரிப்பேர் பண்றது, நோட்டிங்ஸ் போடுறது, இமெயில் அனுப்புறது, இதுதான் இவங்களோட முக்கியமான வர்க்கா இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் அல்லது சூப்பரண்டன்ட் போஸ்ட சூஸ் பண்றவங்க இந்தியால இருக்கக்கூடிய எந்த ஒரு மத்திய அரசு டிபார்ட்மெண்ட்லயும் மினிஸ்ட்ரியிலயும் போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் அல்லது சூப்பரண்டன்ட் போஸ்ட்ல செலக்ட் ஆறவங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக் பே 35,400 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கிராஸ் salary முத மாசமே 55,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். 10 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் செஞ்சதுக்கு அப்புறம் ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து செக்ஷன் ஆபீசரும், அதுக்கு அடுத்து சீனியர் செக்ஷன் ஆபீசர் போஸ்டும் கிடைக்கும். இது ஒரு ஆல் இந்தியா போஸ்டிங் ஜாபா இருந்தாலும் பிரெஃபரன்ஸ்ல தமிழ்நாட்டிலே போஸ்டிங் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியிலயோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயே போஸ்டிங் போட வாய்ப்புகள் அதிகம். 22வது பெஸ்டான போஸ்ட் CAG ஆடிட்டர். இது ஒரு குரூப் சி நான் கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட். குரூப் சி இருந்தாலும் சில குரூப் பி ஆபீசர் போஸ்ட விட இது பவர்ஃபுல்லான போஸ்டா பிராக்டிகலா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் போஸ்டிங்ஸ் மேக்ஸிமம் சென்னையில தான் போஸ்டிங் போடுவாங்க. ரயில்வே, போஸ்டல், சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லப்படுற CPW டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா ஆடிட் பண்றது இவங்களோட வர்க். சென்னை மாதிரியான ஒவ்வொரு ஸ்டேட் கேபிட்டல்லையும் CAG னு சொல்லப்படுற கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோட பிரான்ச் ஆபீஸ் இருக்கும். அந்த பிரான்ச் ஆபீஸ்ல இவங்க வர்க் பண்ணுவாங்க. இந்த CAG ஆடிட்டர்ஸ் வெறும் 2 வருஷம் சர்வீஸ் பண்ணா போதும். இந்த வீடியோலயே பெஸ்டான போஸ்ட்னு நான் முதல்ல சொன்ன அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசருக்கான டைரக்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியும். அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல செலக்ட் ஆயிட்டாங்கன்னா போதும், டைரக்டா அந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர், அதாவது குரூப் பி கெஜெட்டட் ஆபீசர் ஃபர்ஸ்ட் பார்த்த போஸ்ட், அந்த போஸ்டுக்கு டைரக்டா இவங்க போஸ்டிங்ல வந்துருவாங்க. CAG ஆடிட்டரோட பேசிக் பே 29,200 ரூபாய். கிராஸ் salary முத மாச சம்பளமே 45,000 ரூபாய்க்கு மேல வரும். CAG ஆடிட்டர் ப்ரமோஷன்ல சீனியர் ஆடிட்டர் ஆவாங்க. அதுக்கு அடுத்து ப்ரமோஷன்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அவங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணா மட்டும் தான் அடுத்து ப்ரமோஷன் ஸ்பீடா இருக்கும். ஒரு CAG ஆடிட்டர் ப்ரமோஷன்ல சீனியர் ஆடிட்டர் ஆவாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு ப்ரமோஷன் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். CAG ஆடிட்டர் 2 வருஷம் சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்ப டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணாரோ அப்பதான் அவனால டக்குன்னு ஒரு பெரிய ப்ரமோஷன் வரும். அதாவது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசரா ப்ரமோஷன் கிடைக்கும். ஒன்ஸ் அவர் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசரா ப்ரமோஷன் வந்துட்டாருன்னா அதுக்கு அடுத்து ஆடிட் ஆபீசர், சீனியர் ஆடிட் ஆபீசர்னு அடுத்தடுத்த ப்ரமோஷன் ரொம்ப ஸ்பீடா வாங்கிட முடியும். ஈவன் IAS IPS மாதிரியான ஒரு IA and AS இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் மாதிரி ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் ஆபீசரா கூட இவங்க வர முடியும். அக்கவுண்டிங் பார்க்கிறது, ஆடிட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வர்க் பண்ணனும் விருப்பப்படுறவங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி எப்படியும் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசரா ஆயிடுவேன்ற நம்பிக்கை இருக்கவங்க யார் வேணாலும் இந்த ஆடிட்டர் போஸ்ட சூஸ் பண்ணலாம். 23வது பெஸ்டான போஸ்ட் நார்கட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். ஏற்கனவே 17வது பொசிஷன்ல நார்கட்டிக்ஸ் டிபார்ட்மெண்டோட இன்ஸ்பெக்டர் போஸ்ட பார்த்தோம். அந்த நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு கீழ வேலை பார்க்கறவங்க தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர். மத்தபடி வர்க் எல்லாம் சேமா தான் இருக்கும். பவர் மட்டும் இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் நார்கட்டிக்ஸை விட கொஞ்சம் குறைவா இருக்கும். இது ஒரு குரூப் சி போஸ்ட். இவங்களோட முக்கியமான வர்க் போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்கிறதும் தடுக்கிறதும் தான். நார்கட்டிக்ஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கு பேசிக் பே 25,500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்றாங்க. முத மாச சம்பளமே 41,500 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். 10 வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நார்கட்டிக்ஸ் சப் இன்ஸ்பெக்டர், நார்கட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன்
ஆகுறாங்க. அதுக்கடுத்து நார்கட்டிக்ஸ் சூப்பர்டென்டாவும் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஓபிஎம் ஆபீசராவும் ப்ரமோஷன்ல வராங்க. நார்கட்டிக்ஸ் சூப்பர்டென்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஓபிஎம் ஆபீசர்ன்றது ஒரு குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட். அதுக்கடுத்து ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் நார்கட்டிக்ஸ் கமிஷனரா வராங்க. அசிஸ்டன்ட் நார்கட்டிக்ஸ் கமிஷனர்ன்றது ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களும் ஒரு சேலஞ்சிங்கான ஜாப்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நார்கட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சப் இன்ஸ்பெக்டரை சூஸ் பண்ணலாம். 24வது பெஸ்டான போஸ்ட் CGDA னு சொல்லப்படுற கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஆடிட்டருக்கான போஸ்ட். CGDAன்றது இந்தியால இருக்கக்கூடிய தரமான ஆபீஸ்கள்ல ஒண்ணு. ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் ஜவான்ஸ் இவங்க எல்லாத்தோட அக்கவுண்ட்ஸையும் பில்ஸையும் மேனேஜ் பண்றது, அதை செக் பண்றது, வெரிஃபை பண்றது எல்லாமே அது மொத்தத்துக்கு ஆடிட் செய்யறது இந்த ஆடிட்டர்ஸோட வேலை. இந்தியால மிலிட்டரி ஆபீசர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயும் போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்கு. கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸோட என்விரான்மெண்டே ரொம்ப அருமையா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாவே நல்லா இருக்கும். CGDA ல ஜாயின் பண்ற ஆடிட்டர்ஸ்க்கு பேசிக் பே 29,200 பிக்ஸ் பண்றாங்க. கிராஸ் salary முத மாசமே 45,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். முத ப்ரமோஷன் சீனியர் ஆடிட்டர் ஆகுறாங்க. அடுத்த ப்ரமோஷன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணும் பட்சத்துல, அதாவது அந்த 2 வருஷம் சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம்ல, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணும் பட்சத்துல அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசரா இந்த வீடியோலயே முதல்ல பார்த்தா குரூப் பி கெஜெட்டட் ஆபீசரா வர்றாங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணலனா உங்களுக்கு ப்ரமோஷன் ரொம்ப குறைவா தான் இருக்கும். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசராவும் அடுத்து ஆடிட் ஆபீசராவும் அதுக்கடுத்து சீனியர் ஆடிட் ஆபீசராவும் அடுத்தடுத்து ப்ரமோஷன் வாங்கிட்டே போவாங்க. ஒரு மிலிட்டரி என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணனும், ஒரு நல்ல குவார்டர்ஸ் எல்லாமே ஒரு மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணனும்னு நினைக்கிறவங்க இந்த ஆடிட்டர் போஸ்ட்ல ஜாயின் பண்ணலாம். இந்த போஸ்ட் முழுக்க முழுக்க மிலிட்டரி ஆபீசர்ஸ், மிலிட்டரியில இருக்கக்கூடிய ஜவான்களோட வரவு செலவு எல்லாத்தையுமே அவங்களோட பில் எல்லாத்தையுமே சரியான செக் பண்ற போஸ்ட் தான். மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால மிலிட்டரியில ஜாயின் பண்ண முடியாம போனவங்க கூட ஒரு மிலிட்டரியில சிவிலியனா இந்த மாதிரி ஆடிட்டர் மாதிரியான போஸ்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். 25வது பெஸ்டான போஸ்ட் அதே ஆடிட்டர் போஸ்ட் தான். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த CAG ஆடிட்டர், மிலிட்டரியில இருக்கக்கூடிய ஆடிட்டருக்கு பதிலா இந்தியால இருக்கக்கூடிய 100க்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஆடிட்டர் போஸ்ட். இவங்களுக்கு அந்த CAG என்விரான்மெண்டோ மிலிட்டரி என்விரான்மெண்டோ கிடைக்காது. நார்மலான ஒரு ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல என்ன என்விரான்மெண்ட் இருக்குமோ அதுதான் கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழ இயங்கக்கூடிய எந்த ஒரு மினிஸ்ட்ரியிலும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இவங்கள போஸ்டிங் போடலாம். மத்தபடி ஒர்க் எல்லாம் சேமா தான் இருக்கும். அதே ஆடிட்டிங் ஒர்க் தான் பார்ப்பாங்க. இந்த ஆடிட்டர் போஸ்ட்ல இந்தியால எங்க வேணாலும் போஸ்டிங் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டிலே போஸ்டிங் வாங்குறதுக்கு பிரெஃபரன்ஸ் கேட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதர் மினிஸ்ட்ரிஸ், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆடிட்டர்ஸ்க்கு 29,200 ரூபாய் பேசிக் பே பிக்ஸ் பண்றாங்க. மொத்த சம்பளம் மாச சம்பளம் 45,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். இவங்க ப்ரமோஷன்ல சீனியர் ஆடிட்டராவும் அதுக்கப்புறம் ப்ரமோஷன் பெருசா இருக்காது. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதும் பட்சத்துல அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசரா வர முடியும். அதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் 2 வருஷத்துல கிளியர் பண்ணாங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் ஆயிருவாங்க. அதுக்கடுத்து ஆடிட் ஆபீசராவும் சீனியர் ஆடிட் ஆபீசராவும் ஆக முடியும். அதுக்கடுத்து ஒரு குரூப் ஏ ஆபீசரா கூட ஆக முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியில ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆடிட்டரா வேலை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஆடிட்டர் போஸ்ட தாராளமா சூஸ் பண்ணலாம். 26வது சூப்பரான போஸ்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட். இவங்களுக்கு முக்கியமானது ரெண்டு வர்க் தான். ஒன்னு கஸ்டம்ஸ், ரெண்டாவது GST. இவங்கள போஸ்டிங்ஸ் ஒன்னு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க, இல்லனா GST ல போடுவாங்க. GSTன்றது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கலெக்ட் பண்றது. GST கஸ்டம்ஸ் டியூட்டி ரெண்டையுமே அசஸ் பண்றது, வெரிஃபை பண்றது, அதுக்கு அடுத்து அதை கலெக்ட் பண்றது, இதெல்லாமே இவங்களோட வர்க். சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பேசிக் பே 25,500 பிக்ஸ் பண்றாங்க. முத மாச சம்பளம் 38,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். டாக்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரமோஷன்ல சீனியர் டாக்ஸ் அசிஸ்டன்டாவும் அதுக்கடுத்து ப்ரமோஷன்ல இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டராவும் வராங்க. அதுக்கடுத்த ப்ரமோஷன்ல சூப்பர்டென்ட் அல்லது அப்ரைசர் ஆகுறாங்க. சூப்பர்டென்ட் அல்லது அப்ரைசர் ஆனதுக்கு பிறகு அதுக்கடுத்த ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகுறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர்ன்றது ஒரு IRS போஸ்ட், அதாவது இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் போஸ்ட். பேருக்கு பின்னாடி IRS னு போட்டுக்கலாம். இது ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ அல்லது GST னு சொல்லப்படுற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வசூல் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்லயோ ஒரு டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல வர்க் பண்ணனும் விருப்பப்படுறவங்க இந்த டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட சூஸ் பண்ணலாம். இவங்களோட முக்கியமான வர்க்கே டாக்ஸ் அசஸ் பண்றது, வெரிஃபை பண்றது, கலெக்ட் பண்றது தான். அதுக்கடுத்து 27வது பெஸ்டான போஸ்ட் அதே டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த கஸ்டம்ஸ் அண்ட் GST க்கு பதிலா இது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட். இந்த டாக்ஸ் அசிஸ்டன்ட்டோட முக்கியமான வர்க் இன்கம் டாக்ஸ் அசஸ் பண்றது, இன்கம் டாக்ஸ் வெரிஃபை பண்றது, அந்த இன்கம் டாக்ஸ் கலெக்ட் பண்றது. இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாரும் ஆரம்பத்துல நம்ம பார்த்த இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு கீழ வர்க் பண்ணுவாங்க. சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மாதிரியான பெரிய நகரங்கள்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இது ஒரு குரூப் சி போஸ்ட். பேசிக் பே 25,500 ரூபாயில பிக்ஸ் பண்ணுவாங்க. முத மாச சம்பளம் 38,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். இன்கம் டாக்ஸ் டாக்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரமோஷன்ல சீனியர் டாக்ஸ் அசிஸ்டன்டாவும் அதுக்கடுத்த ப்ரமோஷன்ல இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டராவும் வருவாங்க. நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா இந்த இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இதே எக்ஸாம்ல டைரக்டாவே வர முடியும். இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஆவாங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ன்றவங்க ஒரு குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட். அவங்க ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஆவாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்ன்றது ஒரு IRS போஸ்ட், குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ப்ரமோஷன்ல டெபுட்டி கமிஷனர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஆவும் அதுக்கடுத்து ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஆவும் வருவாங்க. இது
எல்லாமே ஐஆர்எஸ் போஸ்ட், குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். ஆனா டாக்ஸ் அசிஸ்டன்ட்ன்ற போஸ்ட கம்பேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு ப்ரமோஷன்லாம் வாங்க முடியாது. ஏன்னா டாக்ஸ் அசிஸ்டன்ட்ன்றது கம்பேரிட்டிவா சின்ன போஸ்ட். அவங்க முதல் ப்ரமோஷன் ரெண்டாவது ப்ரமோஷன் வாங்குறதுக்கே பல வருஷங்கள் ஓடி போயிடும். ஒரு இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணும்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் போஸ்ட் எல்லாம் ஈஸியா வர முடியும். அதனால டாக்ஸ் அசிஸ்டன்டா செலக்ட் ஆறவங்க ஜாயின் பண்ணதுக்கு பிறகு கூட திரும்ப இதே எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல போஸ்ட் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரியான இன்னும் கொஞ்சம் நல்ல போஸ்ட சூஸ் பண்ணலாம். மத்தபடி டாக்ஸ் அசிஸ்டன்ட்ன்றது கொஞ்சம் அமைதியான ஆர்ப்பாட்டம் இல்லாத 9 to 5 ஜாப், ரொம்ப ஃபீல்ட் ஒர்க்லாம் எதுவுமே இல்லாத அமைதியான ஜாப். டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்ல டென்ஷனும் அதிகமா இருக்காது. 28வது பெஸ்டான ஆபீசர் போஸ்ட் சிஏஜியோட டைரக்ட் கண்ட்ரோல்ல வரக்கூடிய ரீஜனல் ஜோனல் ஆபீஸ். சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு ஜோனல் ஆபீஸ் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அக்கவுண்டன்ட் போஸ்ட். இது ஒரு குரூப் சி நான் கெஜெட்டட் ஆபீசர் போஸ்ட். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கீழ டைரக்டா வருவாங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிஏஜி கண்ட்ரோல்ல வரக்கூடிய ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. சிஏஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ வரக்கூடிய ஆபீசஸ்ல ஒர்க் பண்றவங்களோட எம்ப்ளாயிஸோட சம்பளத்தை எல்லாம் போடுறது, அவங்களுக்கு நார்மலான ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் வருதோ அதுக்கான மணி சாங்ஷன் பண்றது, அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பில்கள் எல்லாம் பாஸ் பண்றது, ரிட்டையர் ஆறவங்களுக்கு ஆகக்கூடிய பென்ஷன், கிராஜுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்ட் இதெல்லாம் கொடுக்கிறது. ஒவ்வொரு சிஏஜி ஆபீஸோட கண்ட்ரோல்லயும் வரக்கூடிய எல்லா ஆபீஸ்லயும் இருக்கக்கூடிய வரவு செலவுகள் எல்லாத்தையுமே சரி பார்க்க வேண்டியது இந்த சிஏஜியோட டைரக்ட் கண்ட்ரோல்ல வரக்கூடிய அக்கவுண்டன்ட்டோட வேலை. இந்த சிஏஜி அக்கவுண்டன்ட்ல வரக்கூடிய எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பில்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் பாஸ் பண்ணணும். இந்த சிஏஜி அக்கவுண்டன்ட்டோட பேசிக் பே 29,200 ரூபாயில ஃபிக்ஸ் பண்றாங்க. கிராஸ் சாலரி முத மாசமே 45,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். சிஏஜி அக்கவுண்டன்ட் ப்ரமோஷன்ல சீனியர் அக்கவுண்டன்ட்டாவும் அதுக்கடுத்த ப்ரமோஷன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது டைரக்டா அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர், அதாவது ரெண்டாவது இந்த வீடியோல ரெண்டாவது பார்த்தா அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசராவும் ப்ரமோஷன்ல வருவாங்க. அதுக்கடுத்த ப்ரமோஷன்ல அக்கவுண்ட்ஸ் ஆபீசராவும் வருவாங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணலனா இவங்க கடைசி வரையும் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசரா ஆகவே முடியாம போயிடும். அக்கவுண்டிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இனிமேல் நான் கத்துக்கிட்டாலும் அக்கவுண்டிங் நல்லா கத்துக்குவேன்ற நம்பிக்கை இருக்கவங்களும் இந்த அக்கவுண்டன்ட் போஸ்ட சூஸ் பண்ணலாம். சிஏஜி அக்கவுண்டன்ட் ஒரு நல்ல போஸ்ட். 29வது பெஸ்ட் போஸ்ட் அதர் மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய அக்கவுண்டன்ட் அல்லது ஜூனியர் அக்கவுண்டன்ட்கான போஸ்ட். இது ஏற்கனவே பார்த்த 28வது பிரெஃபரன்ஸா பார்த்த சிஏஜி அக்கவுண்டன்ட்டோட வர்க் தான் இவங்களும் பார்ப்பாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், சிஏஜி கண்ட்ரோல்ல வராத மினிஸ்ட்ரிஸோட அக்கவுண்டன்ட் வரவு செலவுகளை பார்க்கறவங்க இவங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய மினிஸ்ட்ரிஸ் சிஏஜியோட கண்ட்ரோல்ல வராது. அந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்துலயும் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் இவங்க அக்கவுண்டிங் பார்ப்பாங்க. கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல்னு சொல்லப்படுற சிஏஜியோட நேரடி கட்டுப்பாட்டுல வராத எல்லா மினிஸ்ட்ரி ஆபீசர்ஸோட எல்லா வரவு செலவுகளையும் பார்க்க வேண்டிய டியூட்டி இவங்களோட பொறுப்பு. இது ஒரு குரூப் சி நான் கெஜெட்டட் போஸ்ட். இவங்களோட வர்க்கும் எல்லா பில்லையும் எல்லா வரவு செலவும் சரியான பார்த்து செக் பண்ணி பாஸ் பண்றது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேலரி போடுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி போடுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆபீஸையும் டெய்லி ரன் பண்றதுக்கு தேவையான செலவுகளை சரியான முறையில செலவு பண்றாங்களான்னு செக் பண்றது இந்த அக்கவுண்டன்ட்டோட வர்க். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸும் ரிட்டையர் ஆகும்போது அவங்களோட பென்ஷன், கிராஜுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாமே கொடுக்க வேண்டியது இந்த அக்கவுண்டன்ட்டோட பொறுப்பு. இவங்களுக்கு பேசிக் பே 29,200 ரூபாயில ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கிராஸ் சாலரி முத மாசமே 45,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். ப்ரமோஷன்ல சீனியர் அக்கவுண்டன்ட் ஆவாங்க. அதுக்கு அடுத்து பெருசா இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. ப்ரமோஷன் வேணும்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் ஆவாங்க. ஒன்ஸ் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து ப்ரமோஷன் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் அவங்களால டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ப்ரமோஷனே இல்லாம போயிடும். 2 வருஷம் சர்வீஸ் ஆன யாரு வேணாலும் இந்த அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் எக்ஸாம் எழுத முடியும். 30வது சூப்பரான போஸ்ட் சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் போஸ்ட். இது 30வது போஸ்டா இருக்குன்றதுனால இது ரொம்ப சாதாரண போஸ்ட்னு யாரும் எடை போட வேண்டாம். ஆக்சுவலா இது முன்னாடி காலத்துல யூடிசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க்னு இதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப ரீசெண்டா சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்னு பேரை மாத்திருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய செக்ரட்டரியேட்ல எல்லாம் ஒர்க் பண்றதுனால இவங்களோட ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப அதிகம். அதனால இவங்களுக்கு சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்னு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் யூடிசின்னு தான் இருந்துச்சு. இது ஒரு குரூப் சி நான் கெஜெட்டட் போஸ்ட். செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதும், டேட்டா என்ட்ரி பண்றதும், ஒவ்வொரு செக்ரட்டரியேட்லயும் தயார் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதும், இமெயில் அனுப்புறதும் இவங்களோட ஒர்க். எஸ்எஸ்சி சிஜிஎல்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்லயும் ரொம்ப ரொம்ப ஒர்க்லோட் குறைவான, டென்ஷனும் ரொம்ப குறைவான போஸ்ட் இதுதான். ஆனா இந்த போஸ்ட்ல ப்ரமோஷன் ஸ்லோவா தான் இருக்கும். மோஸ்ட்லி டெல்லியில போஸ்டிங் போட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இது ஆல் இந்தியா டிரான்ஸ்ஃபர் லையபிலிட்டி இருக்கக்கூடிய போஸ்ட். அதனால இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் போஸ்டிங் போடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. பேசிக் பே 25,500 ரூபாயில ஃபிக்ஸ் பண்றாங்க. கிராஸ் சாலரி 38,000 ரூபாய் முத மாசமே சம்பளமா கிடைக்கும். சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் ஆகும். அதுக்கடுத்த ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசராவும், அதுக்கடுத்த ப்ரமோஷன்ல செக்ஷன் ஆபீசராவும் ப்ரமோஷன்ல வருவாங்க. டென்ஷன் கம்மியான ஜாபா இருக்கணும், டெல்லியில ஒர்க் பண்ணணும், ரொம்ப ரிலாக்ஸா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் சூஸ் பண்ணலாம். இருக்கிற எல்லா போஸ்ட்லயும் கடைசி மார்க் எடுத்தவங்களுக்கும் இந்த போஸ்ட் தான் கிடைக்கும். அதுக்காக வருத்தப்பட வேண்டாம், ஜாலியா இந்த போஸ்ட சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து திரும்ப எக்ஸாம் எழுதி இதை விட பெரிய போஸ்ட் வேணும்னாலும் பெரிய போஸ்ட்டுக்கு போய்க்கலாம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி சிஜிஎல் மூலமா ஃபில் அப் பண்ற எல்லா போஸ்டிங்ஸையும் பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே இதுல கவர் ஆயிடும். எல்லா பாராமீட்டரையும் பேஸ் செஞ்சு தான் இந்த பிரெஃபரன்ஸ் லிஸ்ட் போட்டிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே சூப்பரான போஸ்ட் தான். ஒவ்வொரு போஸ்ட்லயும் இருக்கக்கூடிய பவர்ஸ், அவங்க வேலை பார்க்குற இடம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி, ப்ரமோஷனோட ஸ்பீடு, ஒர்க் பிரஷர் எவ்வளவு பிரஷர் இருக்கு,
இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த பிரெஃபரன்ஸ் லிஸ்ட் கொடுத்திருக்கேன். இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்ச ஜாப்ன்றது கொஞ்சம் மாறுபட வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லேடிஸ் என்ன ஜாப் எடுக்கலாம்னு கேக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது இன்னொரு அம்மா மாதிரி ஜென்ஸ் லேடிஸ்னு யாரு வேணாலும் பயப்படாம எந்த போஸ்ட் வேணாலும் சூஸ் பண்ணலாம். லேடிஸா இருக்கனால இந்த வேலையை பார்க்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனா திரும்ப திரும்ப கேட்கறதுனால லேடிஸ்க்கு ஒரு மன திருப்திக்காக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசரை சூஸ் பண்ணலாம். அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்ன்றது ஒரு 9 to 5 ஜாப். ஆபீஸ் விட்டா வீடுன்னு இருந்துக்கலாம், நம்மளுக்கு வேற எந்த அலைச்சலும் கிடையாது. அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசரை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர்ன்றது கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஜாப், அதனால பயப்படாம சூஸ் பண்ணலாம். அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர், அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர், இது ரெண்டும் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்து இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர், அதுக்கு அடுத்து போஸ்டல் இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர், அதுக்கு அடுத்து எல்லா மினிஸ்ட்ரியிலும் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ், அசிஸ்டன்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், அக்கவுண்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா போஸ்டையுமே சூஸ் பண்ணலாம். இந்த நார்கோட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சில போஸ்ட்களை தவிர மத்த மெஜாரிட்டியான எல்லா போஸ்டையுமே சூஸ் பண்ணலாம். பயப்படாம சூஸ் பண்ணலாம். போல்டான லேடியா இருந்தா நார்கோட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர் கூட சூஸ் பண்ணலாம். ஆனா நான் சொன்ன அக்கவுண்ட்ஸ் ஆபீசர், ஆடிட் ஆபீசர், இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர், போஸ்டல் இன்ஸ்பெக்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், ஆடிட்டர், அக்கவுண்டன்ட் இதெல்லாம் லேடிஸ் சூஸ் பண்றதுக்கு பயப்படவே வேண்டியது கிடையாது. இந்த வீடியோ மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க. மற்றொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.